மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, முஸ்லீம் கலாச்சார நிறுவனத்தின் அங்கத்தினர்களே, வம்சத்தின் நிர்வாக அதிகாரிகளே, எமது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேசுவதற்காக என்னை அழைத்திருக்கிறீர்கள். இப்படியான ஒரு இடத்துக்கு வருவதென்றால் ஒன்றில் படித்திருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், நான் ஓயல் கூட படித்ததில்லை. சில அதாவது டிகிரி எடுத்திருக்க வேண்டும், லெக்சர்ஸ் பண்ண வேண்டும். அந்த தகுதிகள் ஒன்றுமில்லாத என்னை ஏன் அழைத்தீர்கள் என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. அதே நேரில் வியாபாரிகள் என்ற அமைப்பில் அழைத்தால் எவ்வளவோ வியாபாரிகள் இருக்கும் பொழுது ஏன் என்னை அழைத்தீர்கள்? இது என்னில் ஒரு கேள்வியை என்னுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கு என்னை அறிமுகப்படுத்தின டாக்டர் இஸ்லாம் ஒரு காயின்ட ஒரு பக்கத்தை தான் உங்களுக்கு காட்டினார். அந்த காயின் நாங்கள் எப்போவும் ஒரு காயின் எடுத்தால் ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கும். இந்த காயினில் ஒரு பக்கத்தை தான் இன்றைக்கு காட்டினான். உதாரணத்துக்கு ஒரு மரத்தை எடுத்தால் பெரிசாக வளர்ந்துருக்கிற அந்த ஆலமரமோ இந்த மரமோ அந்த மரம் தான் விளங்கும், ஆனால் அடியில் உள்ள வேறு விளங்காது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் என்ற இந்த இதில் இது பண்ணுற நேரம் நான் உங்களோட சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம்னு நினைக்கின்றேன். ஏன் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்று சொன்னால், எனது திறமையை காட்டவல்ல. நாளைக்கு நான் இறந்து போனால் எனது சொத்து சுகங்களை எனது பிள்ளைகள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த மண்ணில் 68 வருடம் நான் வாழ்ந்துவிட்டு மறையும் பொழுதோ எனது அனுபவங்கள், எனது எக்ஸ்பீரியன்ஸ் நான் எனது கபருக்கு எடுத்துக்கொண்டு போகிறதும் இல்லை, கொடுத்துட்டு போகிறதும் இல்லை. ஆகவே எனது சொத்து சுகங்களை விட சில நேரம் எனது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பொறுமதியாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டித்தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன். இன்று இங்கு சந்திக்கும் இந்த ஃபவுசாஜார் நீங்கள் ஒரு காலத்தில் இன்று பல கம்பெனிகளோட பல நிறுவனங்களோட அதிபதியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன்வே டிக்கெட்டுக்கு கொழும்புக்கு தொழில் தேடி வந்தவர் தான் நான். இன்று எத்தனையோ படித்தவர்களும் படிக்காத எமது இளைஞர்களும் அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை, வசதிகள் இல்லை, அவர்களை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்று தன்னைத்தானே குறை கூறிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர அதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்துகிறார்கள் இல்லை. ஆகவே அந்த வகையில் எனது ஆரம்ப காலம் எப்படி இருந்தது, எவ்வாறு நான் எனது குடும்ப நிலைகளை பற்றி உங்களிடம் சிறிது கலந்து பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் பிறந்தது 1947ஆம் ஆண்டு. நான் நினைக்கிறேன் என்னை போல துரதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நான் பிறக்கும் பொழுது கம்பளை நகரத்தில் ஒரு 15-20 அடி மேலே தண்ணி. இப்போவும் ஸ்டேஷனில் போய்த்து பார்த்தா தெரியும், ஸ்டேஷனுக்கு மேலே 15 அடி தண்ணி. எங்களது வீடுகள் எல்லாம் அழிந்து விட்டது என்று எங்களது உம்மா சொல்லுவாங்க. ஆகவே ஒரு அகதி முகாமலா பெய்த்து இருக்கிற நேரத்தில் தான் நான் வந்தேன். நான் பிறந்ததாக என் தாய் சொல்லுவான். பிறந்து ஒரு 2-3 வருடங்களில் எனது தகப்பனார் இறந்து போனார். எனக்கு அவர் முகங்கூட எனக்கு நினைவில்லை.
அந்த நேரத்தில் எனக்கு 2 சகோதரிகள், ஒரு மூத்த சகோதரி, ஒரு இளைய சகோதரி. தந்தை இறந்த பிறகு அந்த கஹட்டப்பிட்டி என்ற ஊரில் தான் வசித்து கொண்டிருந்தாங்க என் உம்மா எல்லாம். அங்கே பார்க்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி திருப்பி உடுநூர், அதாவது எங்கள் உம்மம்மாட ஊருக்கு உம்மா எல்லாம் வந்துட்டாங்க. குடும்ப கஷ்டம் எந்த அளவுன்னு சொன்னால், என் ஒரு தாத்தாவை என் பெரியம்மா எடுத்துக்கொண்டு போயிட்டா நான் வளர்த்துக்கிறேன், தங்கச்சியுடைய பிள்ளையை நான் வளர்க்குறேன்னு சொல்லி. ஊருக்கு வந்த நேரத்தில் எங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. வீடு வீடாக வேலை செஞ்சு தான் என் உம்மா என்னை வளர்த்தான். என்னது ஒரு தங்கச்சி ஒன்று இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் பிலாக்கா பொலசிக்கா ஃப்ரீயாக கிடைக்கும் தானே, கொஸ் பொலசுன்னு சொல்லுவாங்க, அதுதான் எங்களோட சாப்பாடாக இருந்துச்சு. ஆனால் என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு, என் தங்கச்சிக்கு அது ஒத்து வர இல்லை. அவ பசியில் மௌத்தா போனான். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு சொல்கிறேன்டா, அல்லாஹ் ஒரு காலத்தில் என்ன வறுமையை தந்து சோதித்தான், இப்போ அதே அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்து சோதிக்கிறான். அன்றைக்கு இருந்த நிலைமை அப்படி, இன்றைக்கு இருக்கிற நிலைமை இப்படி. என் உம்மா வேலை செய்கிறதால, வீடுகளில் வேலை செய்கிறதால சில நேரங்களில் முன் கதவால் எனக்கு போகக்கூட இயலாது. போகிறேன்னா உம்மா வேலைக்காரியை சுட்டி பின் கதவால் தான் வீடுகளுக்கு போகணும். ஆகவே அந்த நாளில் இந்த வைராக்கியம், அதாவது பட்ட ஏச்சுக்கள், மனசில் அந்த ஏற்பட்ட காயங்கள் இருக்குது, அந்த காயங்கள் தான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எனக்கு காரணமாக இருந்துச்சு. ஆகவே நான் இங்கே உள்ள ஒவ்வொரு சகோதரர்கிட்டையும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டத்தில் இருந்தால், வறுமையில் இருந்தால், அது அல்லாஹ் தந்த உங்களுக்கு ஒரு வரமாக நினைங்க, அது ஒரு சாபமாக நினைக்காதீங்க. அன்றைக்கு அந்த நிலைமையில் இருந்த காரணத்தால் தான் எனது மனதில் ஒரு பூகம்பம் மாதிரி, ஒரு வைராக்கியம் மாதிரி எனது உள்ளம் இருந்துச்சு. என்னண்டா, இந்த சமூகத்தில் நானும் வாழ்ந்து காட்டணும், நானும் என் தாயை வாழ வைக்கணும். இந்த மாதிரி தலை குனிஞ்ச நிலையில் நாங்கள் எதிர்காலத்தில் இருக்கப்படாது, தலை நிமிர்ந்து வாழணும். என் லைஃப்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. நான் சின்ன நாளில் சரி இந்த சைத்தான்னு சொல்லுவாங்க, சரி இந்த அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஆள். எனது தாய் ஒரு நாள் என்ன நல்லா அடித்தா. அடி எனக்கு அது கணக்கும் இல்லை. ஆனால் அவள் என்ன அடிச்சுட்டு அவன் அழுதான். நான் உனக்காக வேண்டித்தானே வாழ்கிறேன், நீ இப்படி ஈக்கிறியன்ற அந்த ஒரு அவரோட அந்த கண்ணீர் என்ன மற்ற பக்கம் திருத்துச்சு. அந்த அடி எனக்கு நோவே இல்லை, அவள் அழுது சொன்ன வார்த்தை இருக்குதே, நான் வாழ்கிறது உனக்காக வேண்டி, நீயே இப்படி நடந்து கொண்டா நான் என்னத்துக்கு வாழணும். அந்த ஒரு வார்த்தை தான் என்ன இந்த லைஃப்பில் அந்த மற்ற பக்கத்துக்கு சேஞ்ச் பண்ணினேன்டா சின்னத்தில், அதுதான் என்னை சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த நாளில் ஸ்கூலுக்கு போகிறேன்டா, இதுக்கு போகிறேன்டா ஒன்றுமே இல்லை. என் தொழில் வந்த ஆரம்பத்தில் மரம் ஏறுறது தான் தொழில். ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஊரில் கராம்பு, சாதிக்கா, கோப்பி இதுகள் எல்லாம் அங்கே அந்த அந்த ஏரியாவில் வளரும். இதுகள் எல்லாம் காலையில் ஸ்கூலுக்கு போனால் அன்றைக்கி வந்து இதெல்லாம் மரமேறி இதெல்லாம் இது பண்ணி அதால் தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். ஆகவே 5 வயசில் இருந்தே நான் என்ன தூக்கி கொண்டு சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானேன். இதால் என்ன நடந்துச்சுண்டா, சின்ன நாளில் ஐ நோ ஹவு டு சேஃப்கார்ட் மை செல்ஃப், நான் எப்படி என்ன காப்பாற்றி கொள்ளலும்ன்ற இது சின்னத்திலிருந்தே அந்த அந்த மனநிலை எனக்கு ஏற்பட்டுச்சு.
காலப்போக்கில் நான் மட்டுமில்லை, நான் என் தாயையும் காப்பாற்றணும்ன்ற ஒரு நிலைமை. இது எப்போ ஸ்கூலுக்கு போய்த்து கொண்டு இருக்கிற நேரம், ஸ்கூலுக்கு போயிட்டு வாரது, அந்தியில் வேலை செய்கிறது, இருக்கிறது, வீடு இல்லை, எங்கெங்கே சரி இருக்கிற சும்மா வீடுகள் இருந்தால் இருப்போம், அவங்க போச இன்னொரு வீட்டுக்கு போவோம். இந்த நிலைமையில் நாடோடின்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமையில் தான் ஆரம்ப காலம் எங்கட இது அமைஞ்சிருச்சு. எப்படியோ ஸ்கூல் வாழ்க்கையில் ஓஎல் வரைக்கும் படித்தேன், ஓஎல் ஃபெயில். அதுக்கு பிறகு தொழில் வேணும், கொழும்புக்கு ஒன்வே டிக்கெட்டில் தொழில் தேடி வந்தவன் தான் நான். கொழும்புக்கு வந்தால் எங்களை வரவேற்கிறதுக்கு, எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு, எங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு கொழும்பில் ஒருத்தருமே இருக்க இல்லை. ஆகவே அந்த நாளில் எல்லா அனுபவங்களையும் நான் பெற்றிருக்கிறேன். எல்லா ஹோட்டல்ஸுகளில் வேலை செஞ்சுருக்கிறேன், கிச்சனில் வேலை செஞ்சுருக்கிறேன், வெயிட்டராக வேலை செஞ்சுருக்கிறேன், பிகாங்கோப்பை கழுவிக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். சில்லறை கடைகளில் இந்திக்கிறேன். போதாதுக்கு பேமெண்ட்டில் கூட வியாபாரம் பண்ணிக்கிறேன். தட்டுன்னு சொல்லுவாங்களே, தட்டு போட்டு தந்தால் வியாபாரம் பண்ணுறேன். இந்த நாளில் நான் படித்தது ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு வியாபாரத்தை பற்றி படித்த ஒன்று என்னன்னா, யார் வந்தாலும் அவருக்கு தேவையானதை அவரை உள்ளத்தை வெண்டு அவருக்கு அந்த சாமானை விற்கிறதுக்கு படிச்சுக்கணும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த கைத்தட்டல் பிடிக்காது, எனக்கு வேண்டிய கைத்தட்டல் இதுதான். ஏன்னா இது ஓல்ட் மாடல், நான் சொல்கிற மாதிரி கையை தட்டணும். சரியா? ஒன்ஸ் மோர். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த கைத்தட்டல் என்றாலும் வி மஸ்ட் சேஞ்ச். நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். எதை செஞ்சாலும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும், ஒரு அழகு ஒன்று இருக்கணும், ஒரு 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 ஃபேஷனாக இருக்கணும். அதை சுற்றி உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டலும் இதுக்கு பிறகு நீங்கள் தட்டணும்னு நினச்சா இப்படி தட்டுங்க. ஓகே ஓகேயா? ஓகே, ரைட். அப்போ நான் படித்தது என்னன்னு சொன்னால், பேமெண்ட்டில் இருக்கிற நேரம் வருவா, ஒரு லேடியாக இருக்கும், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, முனாத மெனிக்கே முனாத கரலது என்றோன்னு. அவள் என்ன இனமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவள் மெனிக்கே தான். அப்படின்டா அவங்கள எந்த இடத்துல வைக்கணுமோ, சரியா, அவங்கள அந்த இடத்துல வச்சு எங்களோட காரியத்தை சாதிச்சு கொள்றதுக்கு படித்தது தான் நான். இது இன்றைக்கு குவாலிஃபிகேஷன் எடுத்த ப்ரொஃபஷனல்ட்டு இது இல்லை, வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்குற தன்மை இல்லை. அதால் தான் அவங்க சக்ஸஸாகவே எல்லாமே ஏண்ட பார்வையில் நான் சொல்கிறேன். ஆகவே நாங்கள் எப்போவுமே படிக்கணும், லைஃப்பில் படிக்கணும். என்னண்டா, வி மஸ்ட் ஏபிள் டு வின் த ஹார்ட் ஆஃப் தி அதர்ஸ். மற்றவங்களோட உள்ளங்களில் வெல்லக்கூடிய சக்தியை நாங்கள் படிச்சுக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் மனுஷர்கள் தான், நாங்கள் யாரோட புழங்குறோம்? மனுஷரோட தான் புழங்குறோம். அப்போ மனுஷர்களோட உள்ளங்களை வெள்ளாட்டி இந்த உலகத்தில் வி ஆர் நாட் அ ஹியூமன். அப்போ அதுக்கான நாங்கள் ஒரு ஆளை கண்டா அவங்களோட லைஃப் டைமாக நாங்கள் அவங்களோட உள்ளத்தில் பல வேணுமான்னு சொல்லுவாங்க, பத்த வேணுமான்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். அப்படி பத்த வேண்டும், அவங்களோட உள்ளங்களில் வாழணும். உலகத்தில் இல்லை வாழ்கிறது, உள்ளங்களில் வாழக்கூடியதான் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். அதுக்கு நத்திங், ஒரு சதமும் செலவில்லை. அந்த லைஃப் ஸ்டைலுக்கு யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் அ சிங்கிள் சென்ஸ். நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட உருவாக்கி கொள்ளணும் மற்றவங்களுக்கு அன்பு காட்டுற தன்மை, மற்றவங்களை மதிக்கிற தன்மை, மற்றவங்களோட அன்பை ஆதரவாக பேசுகிற தன்மை, அவங்களோட சுகதுக்கங்களில் பங்கெடுக்கிற அந்த குவாலிட்டியை யூ ஹாவ் டு இன்பில்ட் இட். நீங்கள் உங்களோட இது பண்ணிக்கொள்ளும். அப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்கிற நேரங்களில் இந்த தேன் இருக்குது தானே, தேன் கூடு இருக்குது தானே, பாருங்கள், ஒரு தாய் தேனி தான் இருக்கும். அது எங்கே போகுதோ அதை சுற்றி 1000 லட்சம் தேனீகள் போயிட்டு அதோடு சேர்ந்து கொள்ளும். இதே மாதிரி தான் நாங்கள் எங்களை அந்த தாய் தேன் மாதிரி, அந்த குயின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளணும். எந்த நேரமும் எங்களை சுற்றி ஆட்கள் வந்து கொண்டு தான் இருப்பாங்க.
என்னோட சக்ஸஸை பற்றி யாரும் கேட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு இதுதான், அல்லாஹ் தந்த ஒரு நியமத்து இருக்கும். மேலும் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஆள் இல்லாத ப்ராப்ளம். பட் என்னை பொறுத்த வரையில் எந்த நேரமும் வேண்டிய மட்டும் ஆள் இருக்குது. என் லைஃப்பில் ஒரு மொட்டோ தான், என் லைஃப்பில் ஒரு குறிக்கோள் தான். என் பிஸ்னஸ் மெயின் பிஸ்னஸ் குடை. நாங்கள் நல்ல குடை செய்கிறதில்லை, நல்ல மனிதர்கள் உருவாக்குறது தான் எங்களோட வேலை. இதுதான் எங்களோட மோட்டோ. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு லைஃப்பில் வியாபாரத்தில் இந்த உலகத்தில் நாங்கள் இதில் சக்ஸஸ் ஆகி வேலை இல்லை. அதாவது பொருளாதாரத்தில் மட்டும் சக்ஸஸ் ஆகி நாங்கள் வேலை இல்லை. நாங்கள் எதில் சக்ஸஸ் ஆகணும்டா, எங்கள்கிட்ட லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும். அந்த லைஃப் சக்ஸஸ் என்னண்டா, மற்றவங்க எங்களை பற்றி எந்த நேரமும் நல்லது சொல்லக்கூடியவங்களா, நல்லது பேசக்கூடியவங்களா, எங்கள் மீது இறக்கம் காட்டக்கூடியவங்களா நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளும். ஆகவே அந்த ஒரு குவாலிட்டி தான் நான் நினைக்கிறேன் என்னோட எந்த நேரமும் என்னை சுற்றி எனக்கு நிறைய இது அந்த மேன் பவர் இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா ஒரு பாலிசி தான் இன்றைக்கு நாங்கள் வியாபாரின்னு சொன்னாலும் வியாபாரத்துக்கு எத்தனையோ இதுகள் தேவை. அதாவது மணி தேவை, சல்லி தேவை, மெஷினரி தேவை, மேனேஜ்மெண்ட் தேவை, ரோ மெட்டீரியல், இது மாதிரி எத்தனையோ இதுகள் தேவை. ஆனால் அது எல்லாத்தையும் பரிபாலிக்கிறது ஹியூமன். அவங்கள எங்களுக்கு சரியாக செஞ்சு கொள்ள தெரியக்கூடியதாக இருக்கணும். அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள நல்லொரு பிரஜையாக நல்லொரு மனிதனாக உருவாக்கக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட ஈந்துச்சுன்னா எங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகலும். இல்லாட்டி நாங்கள் ஒரு ஆள் எப்படி 10 பிஸ்னஸ் பண்ணேலும். ரைட். நான் அந்த இடத்துக்கு வர முந்தி அப்போ நான் இங்கே கொழும்புக்கு பல வியாபாரங்களில் இருந்து நான் படித்து கொண்டது ஒன்று தான் ஹவு டு வின் த ஹார்ட் ஆஃப் த அதர்ஸ். மற்றவங்களோட உள்ளங்களை எப்படி வெல்றன்றது தான் நான் படித்து கொண்டேன். அதால் அப்படியே நான் என் லைஃப்பை கொண்டு இருக்கிற நேரம் எலிஃபண்ட் ஹவுஸில் ஸ்ட்ரைக் கொண்டு வந்துச்சு. ஆட்கள் எடுத்தாங்க. நானும் பின்காதவாவில் போயிட்டு எலிஃபண்ட் ஹவுஸில் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் லொரிகளில் கடையாக இந்த கோகா கோலா, ஆரஞ்சு, இந்த எலிஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே, அது நான் கொழும்பில் இந்த லொரிகளில் போயிட்டு செஞ்சு கொண்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நாள் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் அங்கே உள்ள இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாள் அந்த இன்ஜினியரோடு பேசி அவங்களோட இதில் போயிட்டு சேர்ந்து கொண்டேன். அது சேர்றதுக்கும் ஒரு இன்சிடென்ட் தான். நான் ஒரு நாள் ரோட்டில் புஷ் பைக்கில் போய்த்து கொண்டு இருக்கிறேன். எங்களோட இன்ஜினியரோட வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் நிற்குது. அப்போ அந்த நாள் இந்த மொபைல் ஃபோன் ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு சொன்னேன், சார் முனாச கரலதேண்டோன்னுட்டு. நீ யாருன்னு கேட்டேன். நான் சார் நானும் அங்கே வேலை செய்கிற ஒரு ஆள் தான். ஏன்னா 1000 பேர் இருக்காங்க, அவளுக்கு தெரியாது. அப்போ உடனே ஒரு துண்டொண்டு தந்தார். அதை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு கொடுத்து இன்னொரு வெஹிக்கிள் போனாங்க. அவர் அதை முடிச்சிட்டார். அவர் சொன்னார் போகிறோம் என்ன சந்தின்ட்டு. அடுத்த நாள் சந்தி நீ என்கிட்ட யூனிட்டுக்கு வர புரியுமான்னு கேட்டார். ஓமுன்னு சொன்னால் அவர்கிட்ட போய்த்து நான் 3-4 வருஷம் வேலை செஞ்சேன். அதில் நான் படித்து கொண்டதொண்டு தான் எனக்கு ஐ எம் எ டெக்னீஷியன். எனக்கு வெல்டிங் ஏலும், பெயிண்டிங் ஏலும், ப்ளம்பிங் வேலையிலும், வயரிங் வேலையிலும், இதெல்லாம் நான் அந்த எலிஃபண்ட் ஹவுஸில் இருந்தேன். டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படித்து கொண்டது தான். ரைட். இப்படியே இருக்கிற நேரம் இது நான் பேசுகிற காலம் 1970. அந்த நாளில் இலங்கையோட அரசாட்சியில் ஆக கஷ்டமான காலம். ஏன்னா எந்த ஹோட்டலில் கிழமையில் 3 நாளைக்கு சோறாக்க இயலாது. அரிசி 2 கிலோவுக்கு மேலே கொண்டு போக இயலாது. ஹால் போடலான்ட்டு இப்போ நீங்கள் அது தேடுற மாதிரி அரிசி கொண்டு போனாலும் பிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. இலங்கையில் எல்லாமே உள்நாட்டு உற்பத்தி வரணும், இம்போர்ட் இல்லைன்ற மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ நான் எலிஃபண்ட் ஹவுஸில் நான் வேலை செஞ்சாலும் இந்த புடவை, அந்த ஷர்ட் துணி, கல்சன் துணி இதுகள் ஒன்றும் ஓப்பன் மார்க்கெட்டில் இல்லை, கோஆப்ரேட்டில் மட்டும்தான் ஈக்கும். ஓப்பன் மார்க்கெட்டில் இருந்தாலும் கஷ்டம் எடுத்துக்கொள்கிறது.
இப்போ நான் எலிஃபண்ட் ஹவுஸில் இருக்கிற நேரம் நான் என்ன செய்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ்மார் என்னோட வேலை இந்த படித்தவங்க வந்து ஒரு கடையில் சேல்ஸ்மேன் ஆகிப்பான். நான் என்ன செய்கிறது, எந்த நாளும் அங்கே போகக்குள்ளே இந்த கடிசன் துணி ஷர்ட் துணி ஒவ்வொரு கடையில் போய்த்து வாங்கி ஒரு பொட்டணி ஒன்று கட்டி கொண்டு எலிஃபண்ட் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிக்கு விற்கிறது. இது என்ன உங்களோட தியரியில் வருவது டிமாண்ட் அண்ட் சப்ளை, அப்படி எடுக்கலும் இல்லாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கொள்வது, அந்த சந்தர்ப்பம் எங்களுக்குரிய வாய்ப்புகளை எங்களுக்கு வளமாக்கி கொள்கிற, அந்த வாய்ப்புகளை எங்களுக்கு வெற்றிகரமான மாற்றிக்கொள்கிறது. இது இப்படி நடந்துக்குது. இது ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன். சைட் பிஸ்னஸ் இது எனக்கு இங்கே கிடைக்கிறத விட பல மடங்கு அதால் கிடைக்கும். கொஞ்ச நாள் அப்படி வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தேன். இந்த ஏஜ் வார நேரம் என்னை தாத்தாவை கல்யாணம் முடித்து அப்குஸ்லாவைக்கு கல்யாணம் ஒன்று முடித்து போயிட்டாங்க. அப்புறம் என் உமாவும் அங்கே போயிட்டு சேர்ந்தாங்க. அப்புறம் என் உமா ஒரு பொண்ணு ஒன்று பேசினான். அப்குஸ்லாவை 2 பேர் இங்கே ஈகிறாங்க. அப்போ உமா பேசினா நீ முடிச்சுக்கோ பாப்பாண்டா. ரைட், முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்வீங்க, நிறைய தேடுவீங்க. அழகிக்குதா, படிப்பிக்குதா, சோஷியல் லைஃப் இருக்குதா, பணம் இருக்குதா, இதெல்லாம் இன்றைக்கு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஒரு பொண்ணு எடுக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் என்ன நினச்சோம், ஒரு தாய் பார்த்து இவ்வளோ நிலவு செய்கிற தாய் பார்த்து நல்ல முண்டா தவக்கல, அதில் ஹை இருக்குது. முன்ன பின்ன தெரியாது, முடித்தோம். நானும் ஒரு லேபர், என் மாமா வந்து புதுக்கடை பள்ளியில் மோதினார் தான். ஆகவே நான் முடித்த இடமும் ஏழை குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை ஒன்று தான். முன்ன பின்ன கண்டதில்லை, கல்யாணம் தண்டைக்கு தான் கண்டோம். கல்யாணம் முடிஞ்சிச்சு. உண்மையில் சொன்னா இன்றைக்கு இது என் சொந்த கோட். அன்றைக்கு நான் கொடுத்த கோட் கூட என் கூட்டாளியோட கைமாத்துக்கு தான் வாங்கி எடுத்துகிட்டு போனேன் கல்யாணத்தில். இது நான் சொல்கிறதுக்கு வெக்கப்படல. என்னண்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அன்றைக்கு ஒரு காலம் அப்படி இருந்துச்சு. அதை எப்படி வி டர்ன் இன்டு தி அந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணினோம். அது இன்றைக்கு எனக்கு ஒரு பெருமையாக தான் நிற்குது. கல்யாணம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் வைஃப்ட்ட கேட்டேன், உனக்கு என்னம்மா தெரியுமென்று சொல்லி. அது சொன்னா எனக்கு வீடு சுற்றுறதுக்கு தெரியுமென்று சொல்லி. ரைட். உடனே என்ன செஞ்சோம், நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இன்னொரு ஆளுக்கு தானே வீடு சுற்றுறீங்க, இதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு சுற்றி கொள்வோமான்ட்டு. இதில் என்ன அவங்களுக்கு விளங்குது? வாட் யூ திங்க் அபவுட் தட்? என்ன அவங்களுக்கு விளங்குது? இருக்கிற வளத்தை எங்களுக்கு எப்படி வளமாக்கி கொள்ளலாம், எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு திறமையை நாங்கள் எப்படி எங்களுக்கு சாதகமாக பாவிக்கலாம்ட்டு. ஓ ரைட், நாங்கள் செய்வோமேன்றாச்சு. இன்றைக்கு உள்ளவங்க என்ன நினைக்கிறீங்க, வைஃப் வேலைக்கு போகிற, பரவாயில்ல வேலைக்கு போங்க, அந்த வேலையை எங்களுக்கு ஆகிக்கொள்ளக்கூடாது. திஸ் இஸ் த எங்கள்கிட்ட வேண்டியது என்னன்னா, எந்த நேரமும் வி ஹாவ் டு பி வெரி ஷார்ப், நுணுக்கம் ஆயிக்கணும். எங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு திறமைகளையும் பாவிச்சு கொள்வது. ரைட். அவசரம் பீட். அப்போ கொழும்புக்கு நாங்கள் அடுத்த கிழமை வந்துட்டு புதிய மாப்பிள்ளை முதலாவது வீட்டுக்கு போகிற நேரம் எடுத்துக்கொண்டு போனது என்னண்டா, அந்த பீடி சுற்றுறதுக்கான ரா மெட்டீரியல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் வீக்லேயே என்ன ஆரம்பம், என்டர்ப்ரனர்ஷிப், எங்களோட ஓன் பிஸ்னஸ் ஆரம்பம். சிஸ்டர்ஸ், யூ கேன் திங்க் அபவுட் தட். நீங்கள் யோசிக்கலும். காரணங்கள் சில வேணும், எங்கள்கிட்ட அது இல்லை இது இல்லைன்ட்டு. இருக்கிற திறமையை எப்படி எங்களுக்கு பாவிக்கலும், இருக்கிற வளத்தை எப்படி எங்களுக்கு அதை சாதகமாக பாவிக்கலும்ன்றது தான் நீங்கள் உள்ள இது. முதலாவது கிழமை அவள் மட்டும்தான் வீடு சுற்றி கொண்டு இருந்தாள். 2 கிழமைக்கு பின்னுக்கு போகிற நேரத்துக்கு அவளோட 2 ஃப்ரெண்ட் அவளோட வந்து சேர்த்திருந்தான். இன்னும் 2 கிழமை போகிற நேரத்துக்கு இன்னும் 4 ஃப்ரெண்ட், 8 ஃப்ரெண்ட், 16 ஃப்ரெண்ட். 6 மாதம் போகிற நேரத்துக்கு இட் பிகேம் another ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ நான் எலிஃபண்ட் ஹவுஸில் வேலை செய்கிறேன். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரா மெட்டீரியல் வாங்கணும், பிடிக்கணும். அப்போ
எனக்கு அதை பற்றி அந்த ரோ மெட்டீரியல் வாங்க தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தார், தாஜுதீன் என்று சொல்லி. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி அவரையும் வர சொல்லி அவரும் நானும் ஜாயிண்ட் ஆனோம். அவரும் நானும் ஜாயிண்ட் ஆகி அவர் என்ன செஞ்சார், வீடு பிஸ்னஸுக்கு தேவையான ரோ மெட்டீரியல் எல்லாம் வாங்குவார். வாங்கி ஃபோர்ட் ஸ்டேஷனில் கொண்டு போயிட்டு ட்ரெயினில் ஏற்றி விடுவாங்க. லக்கேஜ் போகும் நாவலப்பிட்டிக்கு. நான் வீக்கெண்டில் அங்கே போனால் அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கொடுத்தா அவங்க வீடு சுற்றி மிச்சமுள்ளதை நாங்கள் வந்து ஸ்டேஷனில் அனுப்பினா இங்கே வரும். ஏன்னா முந்தி மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்டுகள் எல்லாம் அந்த நாளில் நான் ஐ எம் டாக்கிங் திஸ் இஸ் அபவுட் 70s. நீங்கள் மிச்சம் பேர் பிறந்து மிக மாட்டீங்க அந்த நாளில். ஓகே, அப்போ இப்படி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் முந்தி வேலை செஞ்ச நேரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது வீக்கெண்டில் வேலை செய்யணும். அப்படின்னா சாட்டர்டே சண்டே அந்த மெஷின் எல்லாம் ரிப்பேர் சர்வீஸ் பண்ணணும், வேலை செய்யணும் கம்பல்சரி. அப்போ எனக்கு ஒரு வீட்டுக்கு போக வேண்டிய மாதிரி பண்ணினதை சுற்றி வீட்டுக்கு போகணும். அப்போ திருப்பி அந்த எங்களோட இன்ஜினியர்கிட்ட போயிட்டு சொன்னேன், சார் இப்படி நான் கல்யாணம் முடிச்சிக்கிறேன்னு. அவர் கேட்டால், நான் என்னப்பா நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு செய்யணும்ன்ட்டு. நான் சொன்னேன், இப்படித்தான் எனக்கு இப்போ வீக்கெண்டுக்கு போகணும். இங்கே இருந்தால் எனக்கு வீக்கெண்டுக்கு போவேலா. இந்த ஆஃபீஸில் பிஎன் போஸ்ட் ஒன்று இருக்குது, என்ன நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன்னுட்டு. அப்போ லேசியில் ஒருத்தர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, நல்ல ஆட்கள் இருந்தாலும் நாங்கள் இவங்களோட யார் அவங்களோட உள்ளங்களை வெண்டு வாழ்கிறோமோ அவங்களுக்கு எங்களுக்கு நோ சொல்கிறதுக்கே இல்லாது. உடனே என்ன ரெக்கமெண்ட் பண்ணி விட்டார் பிஎன் போஸ்ட்டுக்கு போஸ்ட் சொல்லி. ஆனால் நான் ஆசையோடு பிஎன் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு போனால் நான் ஃபெயில். என்னென்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. மம்ம கமையை கொள்ளைக்குன்னு எனக்கு இப்போ வயசு எத்தனை, 29 வயசு. ஒரு புள்ளே மீக்குது. அப்போ இங்கிலீஷ் படிக்கணும். நிப்போன் ஹோட்டல் தெரியுமா ஸ்லேவ் ஐலண்டில்? தெரியுமா? அதுக்கு அடுத்தது இப்போவும் போய்து பாருங்கள், பன்சலை ஒன்று இருக்குது. 3 months நைட்டில் இங்கிலீஷ் படித்தேன். மூணாவது திருப்பி இன்னொரு வேக்கன்ட் போஸ்ட் ஒன்று வந்துச்சு, பிஎன் போஸ்ட் ஒன்று. அவர்கிட்ட திருப்பி போயிட்டு சொன்னேன், சார் இங்கே பாருமா ஃபெயிலுண்ணா, நவ் ஐ கேன் ஏபிள் டு டாக், ஐ கேன் ஏபிள் டு ஃபேஸ் த இன்டர்வியூன்ட்டு. ஐ ஷுவர்? எஸ் சார், ஆஃப்கோர்ஸ். திருப்பி என்ன ரெக்கமெண்ட் பண்ணார். திருப்பி 30 வயசில் இங்கிலீஷ் படித்து ஒரு பிஎன் போஸ்ட் ஒன்றுக்கு போயிட்டு சேர்ந்து அங்கே ஒரு வருஷம் நான் வேலை செஞ்சேன். அங்கே நான் என்ன படித்தேன்டா, ஒரு ஆஃபீஸை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டிங்டா என்ன, பர்ச்சேசிங்டா என்ன, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டா என்ன, ஹெச்ஆர்ண்டா என்ன, இதெல்லாம் நான் அங்கே தான் படித்தேன். நான் இருந்தது ஒரு ரிலீஃப் பிஎன்னா. ரிலீஃப்னா ஒரு பிஎன் லீவுக்கு போகிற நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறது. ஒரு கிளாக்காக இருக்கிறத விட ஒரு பிஎன்னாக இருக்கிறது மேலேண்டா அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையுமே படித்து கொள்ளலும். ரைட். அப்போ அங்கே படித்து கொண்டு இருக்கிற நேரம் அங்கேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, அந்த நாளில் எல்லாம் நிறைய டன் கணக்கில் அந்த கராம்பு மிளகு சாதிக்காய் வாங்குவாங்க. காரணம் என்னென்னா, அதோட எசன்ஸ் எடுத்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட் பண்ணினா அதில் வர சல்லிக்கு தான் இம்போர்ட் பண்ணலும். அப்போ அந்த எக்ஸ்போர்ட் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக வேண்டி. அப்போ இவங்க எல்லாம் டன் கணக்கு ஒரு நாள் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு உட்காந்துக்கிறேன், டன் கணக்கில் எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன கராம்பு சாதிக்காய். அப்போ கராம்பு சாதிக்காயெல்லாம் எங்களோட பிறந்தது, நாங்கள் எங்களோட ஊரில். அப்போ என்ன செஞ்சது, உடனே அந்த ஆர்டர்ஸ்களை கொண்டு போயிட்டு வியாபாரி மாதிரி கொடுத்தேன். இந்த இவங்களுக்கு இதுக்கு இவ்வளவு வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்கன்ட்டு. இனி எல்லா ஆட்களும் டெண்டர் போட்டு சாமானை சப்ளை பண்ணுவாங்க. யார் வாங்கினாலும் பரவாயில்ல, நமக்கு கமிஷன் வரும், புரோக்கரு. ஏண்டா இது என்ன நான் செய்கிறது, களவா இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அதை நாங்கள் கிராப் பண்ண தெரிஞ்சு கொள்ளணும். சந்தர்ப்பங்கள் எந்த நாளும் மனுஷருக்கு வாய்க்கிற சந்தர்ப்பங்களில் we have to grab it. அப்போ அதில் இதை விட கமிஷன் வருது. இப்படி இருக்கிற நேரம் ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம். என்னென்னா, என் பிஸ்னஸ் ஒரு பக்கம், என் வீட்டில் இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம். எனக்கு இப்போ இந்த கால நேரங்கள் போதாது.
அப்போ நான் யோசித்தேன், நான் எலிஃபண்ட் ஹவுஸ்லேருந்து நிற்கணும்னு சொல்லி விலகணும்னு சொல்லி. அப்போ முதல்ல போயிட்டு என் உம்மாகிட்ட கேட்டேன், உம்மா நான் இப்படி எலிஃபண்ட் ஹவுஸ்லேருந்து விலகிறேனுமான்ட்டு. உனக்கு எல்லாம் நல்லது தெரியும் தானே, எது நல்லதோ நீ அதை செஞ்சுக்கோவாப்பாண்டாங்க. அவள் தான் அப்படி அந்த டான் அப்படி தான் அவங்க பேசுகிறது. உனக்கு நல்லது தெரியும், நீ செஞ்சுக்கோவாப்பாண்டாங்க. எங்கள்கிட்ட மாமாயிட்ட போய்த்து கேட்டேன், ஒய்ஃப்ட வாப்பாயிட்ட. அவர் சொன்னார், மகன் நான் ஒசியத்து செல்றேன் மகன், விளையிட வாணும்டார். யூ ஆல் நோ வாட் இஸ் ஒசியத்து? என்ன கடைசி வார்த்தை சொல்லுவாங்க, விளையிட மட்டும் வானம்டா. என் ஒய்ஃப்ட வந்து கேட்டேன், என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு வாழ இல்லைன்ட்டு. இதை நான் இங்கே மேரி பண்ணினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த விஷயம் இருந்தாலும் யூ ஹவ் டு மஷூரா வித் யுவர் பார்ட்னர்ஸ். அப்போ அவசரம். இன்னும் ஒரு மெசேஜ் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற யாரும் ஒரு ஆம்பளை பொம்பளையை நம்பி, ஒரு பொம்பளை ஆம்பளையை நம்பி, ஒரு தொழிலை நம்பி, ஒரு ஊரை நம்பி, ஒரு வியாபாரத்தை நம்பி பிறக்கிறது இல்லை. இஃப் யூ ஹாவ் கரேஜ், எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், எங்கள்கிட்ட தைரியம் இருந்தால், இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் வாழலாம். இஸ்லாம்ன்ற ஒரு மதம் மட்டும்தான் தாய்நாடுன்ற ஒன்று இல்லைன்னு சொல்கிற மதம். ஏன்டா முழு உலகமுமே தாய்நாடு தான் முஸ்லீம்ஸுக்கு. அது சுற்றி எங்கே போனாலும் எங்களுக்கு வாழலும், வெற்றிகரமான வாழலும், எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய திறமையை நாங்கள் வளர்த்துக்கொள்ளோம். அவை அந்த வகையில் ஒய்ஃப் சொன்னால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு ஏழுமெண்ட்டு தைரியமாக நான் எலிஃபண்ட் ஹவுஸ்லேருந்து நின்றேன். அதுக்கு பிறகு என்ன மற்ற பார்ட்னர் இருந்தாங்க, அவங்களோடு 2 பேரும் சேர்ந்து பிடி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணினோம். இப்படியே வார நேரம் 1978 ஆயிடுச்சு. 78 வார நேரம் இலங்கையில் அரசியல் பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஒன்று வந்துச்சு. பழைய எஸ்எல்எஃப்இ கவர்மெண்ட் லொஸ்டாவி, புதிய யூஎன்பி கவர்மெண்ட் வந்துச்சு, புதிய அரசாட்சி உண்டு. அப்போ அதுக்கு முந்தி இருந்ததெல்லாம் இலங்கையில் ஒன்றுமே இந்த இம்போர்ட் ஐட்டங்கள் இல்லை, எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இம்போர்ட் ஒன்றும் இல்லைன்ற ஏழான்ற ஒரு பாலிசியில் இருந்துச்சு. இவங்க வந்து ஓப்பன் எக்கனாமின்னு சொல்லி ஓப்பன் பாலிசி ஒன்று கொடுத்தாங்க, வேண்டிய ஆட்கள் வேண்டிய சாமான்களை இம்போர்ட் பண்ண ஏழுமென்று சொல்லி. அப்போ திருப்பி இந்த கவர்மெண்ட் பாலிசிக்கிற நேரம் நாங்கள் பிடி பிஸ்னஸோட பிடி எலப்போயில் வியாபாரமும் நானும் என் பார்ட்னரும் இடையில் ஆரம்பித்து செஞ்சு கொண்டு இருந்தோம். ஒரு நாள் கம்பலில் என் ஃப்ரெண்ட் உண்டு, டொலர் பீடின்னு இருந்தார், அன்வர் ஹாஜியார். அவரோட வீட்டுக்கு போனேன். அவர் சொன்னார், மச்சான் பேசுகிறது தான், ஏய் மச்சான் நான் குடை பெர்மிட் ஒன்று எடுத்துக்கிறேன்டான்னு சொன்னார். இதுதான் எங்களுக்கு டக்குன்னு பட்டுருச்சு. என்னடா இவருக்கு ஏழுமுடா எங்களுக்கு ஏழாதான். இதுதான் அந்த நுணுக்கங்கள். இஃப் ஹீ கேன் வை ஐ கான், டக்குன்னு பட்டுருச்சு. அடே ரைட், நல்ல பொருளாப்பு பார்க்க இல்லை, குடை பெர்மிட் ஒன்று எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். இது உண்மையிலே நாங்கள் எடுத்தது விற்கிறதுக்கு தான். ஏன்னா நாங்கள் இந்த பிடிஎல்ல போயில, பிடிஎல்லே முந்தி ஓப்பன் மார்க்கெட்டில் இல்லை, பெர்மிட் வாங்கி தான் செய்யணும். அப்போ இந்த பெர்மிட்டை ருசிப்பட்டு தான் இந்த குடை பெர்மிட்டை வாங்கினோம். வாங்கினது பிறகு விற்கிறதுக்கு போனால் அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. காரணம் என்னன்னா, பழைய கவர்மெண்ட்டில் இலங்கையில் இருந்துச்சு ஒரு 7-8 குடை இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். அப்படின்னா மெக்கிஸ்டோஸ், WM ஹாஷிஸ், ஸ்ரீரம்யா, சரண்டிப்புன்னு ஒரு மொனோபொலியாக இருந்த ஒரு 7-8 பேர் தான். அவங்க அந்த நாளில் இருந்து அதை ஒரு டிமாண்டாக செஞ்சு கொண்டு இருந்தாங்க. புதிய கவர்மெண்ட் வந்தது என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் தொழில் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு எலக்ட்ரேட்டுக்கும் ஒவ்வொரு குடை பெர்மிட்டை பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில் 8 இண்டஸ்ட்ரி இருந்தது, 80 இண்டஸ்ட்ரீஸுக்கு மேலே பெர்மிட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சுண்டா, திருப்பி குடை இண்டஸ்ட்ரீஸுகள் கூடிருச்சு. அப்போ நாங்களும் பெர்மிட் எடுத்து விற்கிறதுக்கு போனால் எங்கள்கிட்ட வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்போ என்ன செய்கிறதுன்ற எங்களுக்கு ஒரு கேள்வி. ஏன்னா கொஞ்சம் செலவு பண்ணித்தான் அந்த நாளில் அதை எடுத்தோம். தெரிந்தானே எப்படி செலவு, என்னத்துக்கு செலவுன்ட்டு அதை செலவு பண்ணி எடுத்தோம்.
விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நான் என் பார்ட்னர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பீடி பிஸ்னஸை பார்த்துக்கோங்க, நான் இந்த குடை பிஸ்னஸை எப்படின்னு போயிட்டு பார்க்குறேன்னு சொல்லி. அப்போ இப்போ குடையை தேடி போனால் எப்படி செய்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா என் பரம்பரையிலும் பழைய குடை செஞ்ச ஆட்கள் கூட இல்லை. அப்போ எப்படி குடை செய்கிறேன்றது எங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி. அப்போ இப்போண்டா என்ன யூடியூபுக்கு போட்டாச்சு, ஹவு டு டூ என்ன அடித்தா வேண்டிய இதில் வேண்டிய அவ்வளோ மெசேஜஸும் வரும். அந்த யூடியூபோ இதோ ஒன்றுமே இல்லை. சரியா? அப்போ என்ன செய்கிறது? இந்த நாலேஜ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த குடை ஃபேக்ட்ரிகள் இருந்துச்சு தானே, அங்கே ஒரு 4-5 மணிக்கு அந்த வாசலில் போய்த்து கையை கட்டி கொண்டு நிற்கிறது. என்னத்துக்கு? யார் சரி அது உள்ளுக்கு வேலை செய்கிற ஆட்கள் வந்தாங்கண்டா அவனை கூட்டாளி பிடிச்சி எப்படி அப்பா குடை செய்கிறன்றதை தெரிஞ்சு கொள்வது. நாலேஜ் கிராபிங். அப்போ அதில் 2 ஆளை பிடிச்சி அவங்களுக்கு டீயை வாங்கி கொடுத்து, குடை எப்படின்னா பழைய குடையோட கோந்து துண்டு துண்டாக கலட்டி இப்படித்தான் குடைக்குது, இப்படித்தான் செய்யணும்ட்டு அவன் எங்களுக்கு அப்போ தான் அந்த குடையை பற்றி ஒரு இமேஜை அவர் பழைய குடையோட கலட்டி பிடிச்சி செஞ்சு தந்தார். இதுதான் ஃபர்ஸ்ட் நாலேஜ் அந்த குடையிலிருந்து. அதுக்கு பிறகு அதுக்கு ரோ மெட்டீரியல் இலங்கையில் இல்லை, இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறன்ற அளவுக்கு எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று கூட இல்லை, நானும் என் பார்ட்னர். ரைட். அப்போ என்ன செய்கிறது? அந்த சேலஞ்சை பாரம் எடுத்தாச்சு. நான் செய்கிறேன்னு சொல்லி என்னை பாரம் எடுத்தாச்சு. அப்போ என்ன செய்கிறது? இது எங்கேருந்து சாமான் கொண்டு வர்றது, இம்போர்ட்னா என்ன, இதுகள் எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் மாதிரி வீட்டுகள்லாம் அங்கே இங்கே போயிட்டு அவங்களோட வீட்டுகளுக்கு தேவையான இதுகள் போய்த்து இரவு பால் போய்த்து நின்று காத்திருந்து எப்படி கொண்டு வர்றது, எங்கே கொண்டு வரேன் எல்லாம் இது பண்ணி எடுத்துக்கொண்டு கடைசியில் தேடி பார்த்தா சிங்கப்பூர் தான் சாமான் வருவது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பாஸ்போர்ட் ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு நாள் சிங்கப்பூரில் போயிட்டு நைட் இறங்கினேன். இப்போண்டா போகிறதுக்கு முந்தைய எல்லாம் ஹோட்டல் புக்கிங், அது இது, எங்கே தங்கணும் எங்கே போகணும் எல்லாமே இருக்குது. அப்போ ஒன்றுமே தெரியாது. போயிட்டு இறங்கினே தான் தெரியும், எங்கே போகணும்னு தெரியாது. ஒரு டாக்ஸி ஒன்றில் ஏறி ஹோட்டல் ஒன்றுக்கு போகண்டாச்சு. எந்த ஹோட்டல்னால் எந்த ஹோட்டல்னு செல்லும் தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன எங்கள்கிட்ட இது இல்லையே. எது சரி ஒரு ஹோட்டலில் அவன் கொண்டு விட்டான். ரைட். போயிட்டு பார்த்தா பெரிய ஹோட்டல், நல்ல ஹோட்டல் தான். அவனோட ரேட்டை கேட்டது என் வயிறு கலங்குது. ஏண்டா நாங்கள் சென்ஸாக சம்பாதிச்ச சல்லி அங்குள்ள சல்லிக்கு கன்வெர்ட் பண்ணுற நேரம் பார்த்தா தாங்காது. காலையிலே பேக்கோடு வெளியே வந்து அவனோட அமௌண்ட்டை கட்டிட்டு வெளியே வந்து பக்கத்தில் டாக்ஸி ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு. அங்கே போய்த்து சிங்கப்பூரில் நிறைய தமிழ் பேசுகிற மக்கள், முஸ்லீம்ஸ், தமிழ்ஸ் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டேன், எங்கள்கிட்ட பள்ளி ஒன்று இந்த பக்கத்தில் எங்கே இருக்குதுன்ட்டு. அங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் தெரியும், சரங்கூன் ரோட்டில் அங்கே அந்த முகமது முஸ்தபா கிட்ட பள்ளிக்கிட்ட கொண்டு வந்து விட்டான். எனக்கு அப்போ தான் பள்ளியை கண்டதே, எங்களோட ஆட்களில் கண்டதே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஐ கேன் என்ன கேளுமென்னு சொல்லி பள்ளியில் போயிட்டு தொழுதுட்டு அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட பேசினு அவன் சொன்னாங்க, பயப்படாதீங்க தம்பி, இதெல்லாம் செய்யலும், நாங்கள் எல்லாம் சொல்லி தரோம்ட்டுன்னு ஒரு லொஜொண்டை பேசி தந்தாங்க பக்கத்தில் சின்ன ரேட்டுக்கு. அங்கே போயிட்டு இன்னும் ஒரு கிழமை அங்கே இருந்து நம்ம சேவையான காரியமெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு 3 மாதத்தில் திருப்பி சாமான் எல்லாம் வந்துச்சு. கடுகண்ணாவையில் ஒரு வீடு ஒன்றை எடுத்து திருப்பி குடிய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். நான் நினைக்கிறேன் ஆரம்பிக்கிற நேரம் என் ஒய்ஃபும் திருப்பி அந்த பீடி பிஸ்னஸை விட்டுட்டு என்னோட வந்து சேர்ந்தா கூட இதை செய்கிறதுக்கு. ஒரு 7 பேரோடு தான் நாங்கள் அந்த பிஸ்னஸை ஆரம்பித்தோம். அதுக்குள்ள மெஷின் என்னான்னு சொன்னால் இந்த சிங்கர் மெஷின் தெரியும் தானே, பெடல் பண்ணுற மெஷின். கொழும்புல இருந்தும் இந்த கூட செய்கிற அந்த 2-3 பாய்ஸே அங்கே கூட்டியோன்னு போயிட்டு எங்களுக்கு படித்து தாங்கோ செஞ்சு தாங்கோன்ட்டு அவங்கள கூட்டியோன்னு போயிட்டு சிம்பிளாக ஆரம்பித்து பழகினோம். ஏன்னா முன்ன பின்ன இதை பற்றி ஒன்றும் தெரிஞ்சதும் இல்லை, சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை.
அப்படியே ஒரு நாளைக்கு 2 குடை 5 குடை 10 குடை இது மாதிரி எங்களோட ப்ரொடக்ஷன் கொஞ்சமாக கூடிச்சு. இதே நேரம் ஸ்ரீலங்காவில் குடை இண்டஸ்ட்ரீஸும் கூடிருச்சு. முந்தி 8 இருந்தது, இப்போ ஒரு 10-20 குடை இண்டஸ்ட்ரீஸ் ஒவ்வொரு இடங்களில் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்ததுக்கு பிறகு பழைய குடை பிஸ்னஸ் ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவனு எல்லாம் நாசமாக போகணும்னு சொல்லி இருக்கிறத அப்படியே விலையை குறைச்சி விட்டாங்க. எப்படி? பிலோ த காஸ்ட் தே ஸ்டார்ட் டு செல் தேர் ப்ராடக்ட். இது ஒரு பிஸ்னஸில் ஒரு கேம் உண்டு. அப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆகிச்சு, எப்படி சர்வைவ் ஆகுறன்ட்டு. ஏன்னா தண்டை கொஸ்ட்டை விட குறைய அவங்க கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அதில் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க அதில் சர்வைவ் பண்ணணுமே. அது சுற்றி 100% விற்கிற இல்லை, ஒரு 10-20% மட்டும் சும்மா மார்க்கெட்டை குறைச்சி கொடுத்து மார்க்கெட்டை டவுன் பண்ணிவிட்டு அவங்க இருந்தாங்க. அப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மூடிப்பட்டுச்சு. மூட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், ஹவு வி சர்வைவ் உண்டு வருதா? வருது. அப்போ ஏண்டா 2 விஷயம். ஒன்று அல்லாஹ்வுடைய தவக்கல், 2 we can't fail. எங்களுக்கு ஃபெயில் ஆகுறதுக்கு இயலாது. காரணம் என்னண்டா, நாங்கள் விழுந்தால் எங்களை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. அதோடு டூஓ டைன்னு சொல்லுவாங்க, செத்து மடிஞ்சு போகிறது தான் இல்லாமல் வேறு வழி இல்லை. அது சுற்றி எங்களுக்கு ஃபெயில் ஆகிறதுக்குன்ற இது ஃபெயிலுன்றது, நோன்றது, பேன்றது எங்களுக்கு கேளம். எப்படியும் சக்ஸஸ் ஆகணும். லைஃப்பில் மிச்சம் பேர் செய்கிற ஒரே மிஸ்டேக் என்னன்னா, அவங்களோட எஃபர்ட் 50, 60, 70, 80 போயிட்டு இனி ஏலாதுன்ட்டு சக்ஸஸ் பாயிண்ட் வார நேரத்துக்கு விட்டுடுவோம். அதுக்கு மேலே அவங்க அந்த முயற்சியை பண்ணுறதில்லை. ஆனால் எங்களுக்கு அப்படி செய்யலை. காரணம் என்னன்னா, இதோடு நாங்கள் எங்களோட அட்ரஸ் இல்லாமல் போய்த்துட்டு. அப்போ எங்களோட எஃபர்ட் என்ன? இங்கே தான் நீங்கள் எல்லோரும் யோசிங்கோ, அந்த எலிஃபண்ட் ஹவுஸில் வேலை செய்கிற நேரம் வாட் ஐ கெயின் தட் எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே எனக்கு கிடைச்ச டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செஞ்ச நேரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இது 2ம் எனக்கு இந்த ஒரு ஃபேக்ட்ரியை, ஒரு இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பீங்க, ஒவ்வொரு இடங்களில் வேலை செய்கிறவங்க இருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே நினைக்கிறது தான், நான் வேலை செய்கிற இடத்துல நான் வேலை அவங்களுக்கு முதலாளிக்கு செஞ்சு கொடுக்குறேன், அவங்க மனுஷனாகிறாங்க, நாங்கள் இல்லாமல் ஆகிறோம்ன்ட்டு. அப்படி நினைக்கிறதா இல்லையா? டாக் இல்லையோ? நினைக்கிறீங்களா இல்லையா? அதாவது பொஸ் வளர்கிறாங்க, நாங்கள் தேய்கிறோம், அவங்க வளர்கிறாங்க, நாங்கள் தேய்கிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒன்று நினச்சிக்கோங்க, எப்போ நீங்கள் எங்கெங்கே எல்லாம் வேலை செய்கிறீங்களோ உங்களுக்கு அவங்க சம்பளம் தருவாங்க. ஆனால் அந்த சம்பளத்துக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கான் வேல்யூ இட். அதோட வேல்யூ, அதோட பொறுமதியை உங்களுக்கு செல்லலாம். இப்போ கடையொன்றில் இருந்தீங்கண்டா, சேல்ஸ்மேனாக இருந்தீங்கண்டா, உங்களுக்கு தெரியும் அந்த கடையில் சாமான் எங்கால வருவது, என்ன விலைக்கு வாங்குகிறாங்க, என்ன விலைக்கு விற்கிறாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் தெரியும். வாங்குகிற விலை, விற்கிற விலை, காஸ்ட்டும் இதுவும் தெரியும். யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட விற்கணும்னு தெரியும். இதெல்லாம் அந்த கடையில் வியாபாரம் செய்கிற நேரம் உங்களுக்கு விளங்கும். உங்கள்கிட்ட உண்மையான திறமை இருக்கிறேன்டா, யூ கேன் ஏபிள் டு ஸ்டார்ட் இட் ஆன். உங்களுக்கு தனியாக ஆரம்பிக்கல. ஆனால் உங்கள்கிட்ட அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் என்ன செஞ்சோம்டா, மற்றவங்களுக்கு இதே ப்ராப்ளம் இருந்துச்சு, எங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் நாங்கள் இதை ஃபேஸ் பண்ணினோம். நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னோம், ஒரு சேஞ்ச் ஒன்று வி டிட் இட். இந்த குடை இருக்குது தானே, குடைக்கு வெளியால் கவர் ஒன்று போடுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? ரைட். அப்போ எல்லாருமே என்ன செஞ்சாங்க, ஸ்ரீலங்காவில் இந்த இம்போர்ட் குடைன்னா ஆரம்ப காலத்திலேருந்து சரியான டிமாண்ட்.
நாங்கள் ஒரு இது செஞ்சோம் என்னென்னா, அந்த குடைக்கு போடுற கவரில் அவ்வளவே சைனீஸ் லெட்டரில் அடித்தோம், ஸ்ரீலங்காவில் செய்கிற குடன்னு சொல்லி. அது ஏமாத்தினதா? இல்லை. இதுதான் தனட்ட சுதுசு நுவன்னு சொல்லுவாங்க, சந்தர்ப்பத்துக்கு உள்ள அறிவுன்னு சொல்லி. நாங்கள் எப்போவும் இந்த அறிவை அல்லாஹ்கிட்ட கேட்கணும். யா அல்லாஹ் ஹிக்மத்து, இந்த நல்ல நுண்ணறிவை தாண்டி கேட்கணும். ரைட். அல்லாஹ் எங்களுக்கு உதவி நலவு நாடியும் தான் அந்த அறிவு வந்துச்சு. எங்களோட சாமான் வி கேன் ஏபிள் டு செல் இட். மற்றவங்கள்ட்ட இல்லாத அளவுக்கு டிமாண்டாக எங்களோட சாமான் பெய்த்து கொண்டே தான் இருந்துச்சு. இதை நாங்கள் பாவிச்சதால் அதே நேரம் எங்களோட திறமையும் தான் விற்கணுன்ற ஆர்வமும் தான். இதில் ஃபெயிலாக வேலான்றது 100%, நாட் 90, 99, 98, மோர் தேன் 100% அவர் எஃபர்ட் இஸ் தேர். அதால் நாங்கள் சர்வைவ் ஆனோம். அதால் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் புதுசி மூடிப்பட்டுச்சு, பழசி மூடிப்பட்டுருச்சு. ஒரு இதே மாதிரி வார நேரம் நான் 1978 ஆரம்பித்தோம். 83 வார நேரம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருந்தோம். அப்போ 83 ஒரு நாள் நான் என் பார்ட்னரும் மற்ற 2 பேரும் ஒரு ஃப்ரைடே உண்டு ஈவினிங் 2 பேரும் கதைச்சிட்டு இருந்தோம். அவருக்கும் 2 பாய்ஸும் ஒரு கேர்ளும் இருந்துச்சு, டாட்டர் உண்டு, 2 சன்ஸும். எனக்கு 2 சன்ஸும் ஒரு டாட்டரும் இருந்துச்சு. ஈவினிங் கதைச்சி கொண்டு இருந்தோம். இனி திருப்பி நாங்கள் சண்டே மீட் பண்ணுவோம்ன்ட்டு அவர் போனார். அவர் இருந்தார் கொட்டியாக்குமுறையில். ரைட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் கால் வருவது அவர் மவுத்துன்னு சொல்லி. ஏன்னா அவரோட இன்னும் 5 பேர் எலக்ட்ரிக் ஷாக் கொண்டு பட்டு மவுத்து. லைஃப்பில் டர்ன் வாட் டு டூ. ஏன்னா அவர் முந்தி பிஸ்னஸை கிளம்புல இருந்து பார்த்து கொண்டு இருந்தார். நான் கடுகண்ணாவில் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து நான் செஞ்சு கொண்டு இருந்தேன். இப்போ அவர் மவுத்தா போயிட்டார். இப்போ என்ன செய்கிறதுன்ட்டு அப்போ உடனே அவங்களோட ஒய்ஃபை பிஸ்னஸில் பார்ட்னர் ஆக்கிட்டு அவரோட பிரதர்ஸ்மார் 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட பங்குக்கு வியாபாரத்துக்கு கோந்து திருப்பி 1990 வார நேரத்துக்கு 83லேருந்து 1990 வார நேரத்துக்கு இலங்கையில் நம்பர் 1 பொசிஷனுக்குள்ள ஒரு பிஸ்னஸாக அதை கொண்டு வந்துட்டு 1990 வார நேரத்துக்கு இலங்கையில் 2 3 பிஸ்னஸ் தான் சர்வைவாகி நின்றுச்சு. இப்போ இங்கே எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நாங்கள் எங்களோட வியாபாரத்தை பிரித்து கொள்ளணும்னு சொல்லி எங்களோட மற்ற பார்ட்னர்ஸுக்கும் எங்களுக்கும் இடையில் வியாபாரத்தை பிரித்து கொள்ளணுன்ற ஒரு தேவை வந்துச்சு. நாங்கள் சண்டை பிடிக்க இல்லை, கோர்ட்ஸுக்கு போகவில்லை. நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு ஷூரா கமிட்டி உண்டு, ஒரு மஷூராவுக்கு ஒரு 2-3 பேரை நியமித்து அவங்கள்ட்ட சொன்னோம், நீங்கள் இதை எங்களுக்கு பிரித்து கொள்ளணும், நீங்கள் பிரித்து தாங்கட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் விலையை ஒன்றும் போட்டு தர சொல்லி அவங்க பிரித்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னு பிரித்து தந்தான். இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சு கொள்ளணும். அவங்க பிரித்து தந்தாங்க. அந்த ஃபேக்ட்ரி ஒரு ஃபேக்ட்ரி தான் இருந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரி அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு பேர் தான் இருந்துச்சு, கந்துராட்டா அம்ப்ரேலான்னு. அதையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்னகிட்ட என்ன சொன்னாங்கண்டா, நாங்கள் இதை பிரித்தது வந்து 50-50 அல்ல, உங்களுக்கு 50 அவங்களுக்கு 50 அல்ல. நாளைக்கு இந்த 2 கம்பெனியும் இதுக்கு பிறகு சக்ஸஸாக வளரணும், அந்த நோக்கத்தை கொண்டு தான் நாங்கள் இதை பிரிச்சுக்கிறோம். நீங்கள் இந்த கம்பெனியில் மூத்தவர், ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இருக்கிறவர், ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கணும் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது சுற்றி லாப நஷ்டம் பார்க்க வேணும். உங்களுக்கு நாங்கள் துவா செய்கிறோம், நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி தந்தாங்க. எனக்கு அன்றைக்கு முண்டைக்கு நம்பிக்கை, தாரவன் நல்லா, இன்னொரு ஆளால் எங்களுக்கு தர இல்லாது.
திருப்பி வெளியே போயிட்டு 1990 ஸ்ரீலங்கா அம்ரெல்லா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி ஒரு பேரில் ஒரு புதிய இடத்துல புதுசாக நாங்கள் ஆரம்பித்து ஒரு 2-3 இயர்ஸ் உள்ளுக்கு அந்த பழைய அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன வளர்த்து கொள்றதுக்கு ஏழுமாக இருந்துச்சு. அது வரைக்கும் 1990 வரைக்கும் எங்களோட பிஸ்னஸில் நான் மேனுஃபேக்சரிங் பார்ட்டும் இம்போர்ட் மேனுஃபேக்சரிங் பார்ட்டை தான் செஞ்சேன். மார்க்கெட்டிங்கை பற்றி எனக்கு தெரியும், என்னை பார்ட்னர்ஸ் செஞ்சாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு மார்க்கெட்டிங் தெரியாது. அதுக்கு பிறகு கொழும்புக்கு கூலிக்கு வீடு ஒன்று எடுத்துக்கொண்டு நான் கொழும்புக்கு வந்தேன். ஃபேமிலியோடு பிள்ளைங்களையும் கூட்டிக்கொண்டு 1990 கொழும்புக்கு வந்து திருப்பி எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். கொழும்புக்கு வந்த காரணம் என்னன்னா, மார்க்கெட்டிங்கை நான் படிக்கணும். மேனுஃபேக்சரிங் எனக்கு தெரியும், மார்க்கெட்டிங்கை நான் படிக்கணும். I must win the customers, I must know the customers, I must able to handle the customers. அதுக்காக வேண்டி கொழும்புக்கு வந்து கொழும்பில் இருந்துட்டு திருப்பி 2 மேனேஜ் பண்ணோம். கிழமையில் 3 நாள் கொழும்பில், 2 நாள் ஃபேக்ட்ரியில், டெய்லி போகிறது வாரது. இது மாதிரி 1990 ஸ்ரீலங்கா அம்ரெல்லா இண்டஸ்ட்ரீஸ்ன்ற ஒரு பேரில் குளோபுன்ற ஒரு பிராண்ட், புதிய பிராண்ட் உண்டு, குளோபுன்ற பிராண்டில் ஆரம்பித்த அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்குள்ள ஒரு தாழ்வு சிக்கல் உண்டு. தன் மனசில் இருக்கிற ஒரு போதாக்குறைன்னு சொல்லுவாங்க. நான் படிக்க இல்லையேன்ற ஒரு மனசு எந்த நேரமும் இன்றைக்கும் எனக்கு என் மனசை குத்தி கொண்டு தான் இருக்குது. நான் வாய்க்கிலேயே பேசினதுக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இந்த இங்கிலீஷ் எல்லாம் எழுதுறதுக்கு அவ்வளோ இயலாது, வாசிச்சு கொள்றதுக்கு இயலாது. எந்த நேரமும் ஒரு ஆட்களை வச்சுட்டு தான் நான் வேலை செய்யணும். நான் சில செமினாருக்கு போவேன், என்னை மேனேஜரையும் கூட்டிக்கொண்டு போவேன். ஏன்னா அந்த நேரமெல்லாம் செமினார் இங்கிலீஷில் தான் நீக்கும். சில நேரம் அவங்க சொல்கிறது எங்களுக்கு விளங்காது, அவரையும் கூட்டிக்கொண்டு தான் போவேன். போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அது என்ன இது என்னான்ட்டு அதுகளை இது பண்ணி கொண்டு என்னிட்டு இருக்கிற ஒரு பழக்கம்தான், எது எனக்கு தேவை, எது எனக்கு நல்லம், எது எனக்கு சக்ஸஸ்ன்னு படுகுதோ உடனே நான் அதை அமுலில் கொண்டு வரது. என்னை வெற்றிக்கான ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் த திங்ஸ். 100% இல்லை, எது சரி இன்றைக்கு படித்தோம் அது நல்லதா, எஸ் ஸ்டார்ட் ஆரம்பிப்போம். வேண்டாம், எல்லாத்துக்குமே முதலாவது எல்லாரும் நினைக்கிறாங்க சேஞ்ச் ஆகணும்னு. அந்த சேஞ்ச் எங்கே வரணும்? The change must come within you first. ஒன்றில் அந்த சேஞ்சை வர வேண்டிய சேஞ்ச் மற்றவங்கள் இல்லை, ஒன்றில் வரணும், நீ ஆரம்பிக்கணும் அந்த சேஞ்சை. அந்த சேஞ்ச் ஆகவே எப்போவுமே இது பண்ணு. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் ஒன்றுக்கு போனேன். அப்போ 17,500 வெள்ளெண்ணெயிலேருந்து அந்தி வரைக்கும் இங்கிலீஷில் பெரிய ஹோட்டலில் நடக்குது. ஆனால் எனக்கு விளங்குதில்லை. ஆனால் ஐ ஆம் பேயிங், நான் சல்லி கட்டி போகிறேன்னு என்னண்டா எனக்கு தெரியும். நான் எலிஃபண்ட் ஹவுஸில் இருக்கிற நேரம் அவங்களோட சக்ஸஸ் இஸ் ட்ரைனிங். எந்த நேரம் அவங்களோட ஸ்டாஃபையும் அவங்களையும் ட்ரெயின் பண்ணிக்கொண்டே தான் நீப்பாங்க. நான் என்ன செய்கிற ஒரு டீ பாயாக அவங்களுக்கு எந்த நேரம் டீ கொடுக்கறது கொண்டு வர வேலையாக தான் நான் இருந்தேன். அப்போ எனக்கு தெரியும், எனக்கு அது உள்ளுக்கு இருந்து சில நேரம் நான் கேட்டுக்கொண்டு இப்போ சைடில் இருந்து. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாகம் இருக்குது, ஒவ்வொரு ஆசை இருக்குது. பணம் இல்லாதவனுக்கு பணம் வேணும்ன்றது, சம்பாதிக்கணுன்ற ஆசை. எனக்கு அண்டைக்கும் இன்றைக்கும் அறிவை தேடணும்ன்ற ஆசை அண்டைக்கும் இன்றைக்கும் மீக்குது. ஆகவே இப்போவும் நான் அறிவை தேடிக்கொண்டிருக்கிறேன். வாசிக்கிறது குறவு, நிறைய வீடியோ ஆடியோ கேட்டுக்கொண்டிருக்கிறது தான் என் பொழுதுபோக்கு. ஒவ்வொரு இதுகளில் யூடியூப்பில் அங்கே இங்கே போயிட்டு ஒவ்வொருத்தருடைய ஸ்பீச்சை இதுகளை இது பண்ணுறது தான் என் ஒரு பொழுதுபோக்கும். என்ன நான் அப்கிரேட் பண்ணுங்க, என்ன நான் வளர்த்து கொள்வதுக்கான ஒரு முறையாக நான் இன்றைக்கும் கையாண்டு கொண்டு வரேன். அப்போ இப்படி இருக்கிற நேரம் ஒரு இதொண்டுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க லீடர்ஷிப் ட்ரைனிங். ஹூ இஸ் லீடர்ன்னு தான் என்கிட்ட கேட்டாங்க. லீடருண்டா யாருண்டு? அப்போ எல்லோரும்
உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லீடர்ன்றா யார்? ஹூ கேன் டெல்? காரதுக்கு யாருன்னு சொல்லுவோம்? டாக் வில் யூ? எஸ், எனிபடிஸ்? ரைட். எல்லாரும் என்ன சொல்கிறது? ஒரு முகமாக எல்லாத்தையும் அணைச்சி இது பண்ணி கொண்டு அந்த விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு போகிற ஒரு ஆள் தான் லீடர்னு சொல்லித்தான் எல்லாருமே சொல்லுவான். ஆனால் அவன் சொன்னான் அப்படி இல்லை. லீடர்ன்றவர் யாருண்டா, பல லீடர்களை உருவாக்குறவர் தான் லீடர் என்று சொல்லி. உண்மையான லீடர் யாருண்டா, இன்னும் பல லீடர்களை உருவாக்குறவன் தான் லீடர். அதுதான் அண்டை படித்து கொண்டது. அண்டையிலிருந்து அதுதான் மூலம் மந்திரம்னு சொல்லுவாங்க. என்ன மூல மந்திரமா? அதை சுற்றித்தான் இன்றைக்கும் எனக்கு எத்தனையோ கம்பெனிகளை நான் இல்லாமல் ரன் பண்ணிக்கொண்டு போகிறதுக்கு ஏழுமாக இருக்கிறதுக்கு காரணம் we are creating the leaders. இது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த இதுக்காக வேண்டி தான் நான் இந்த இன்சிடெண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட். அது மாதிரி பல செமினாருக்கு நான் போகிறது உண்டு. இது மாதிரி திருப்பி ஒரு நாள் என் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் எங்கே நடந்துச்சுன்னா, நான் ஒரு செமினார் ஒன்றுக்கு போனேன். அந்த செமினாரில் இந்தியாவிலேருந்து ப்ரொஃபஸர் மேன்கிடின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து ஒரு செமினார் ஒன்று செஞ்சார். எனக்கு உண்மையில் அவரோட அந்த தியரிகள் எல்லாம் விளங்கப்படுத்தினார். எனக்கு விளங்க இல்லை. எவ்வளோ நேரமே இருக்குது? How long is there? You can go ahead. ஓகே. அப்போ ஒரு செமினார் ஒன்றுக்கு போனால் எனக்கு அந்த செமினார் அவர் சில தியரிகளை சொன்னார். எனக்கு அது விளங்க இல்லை. அப்போ லஞ்ச் டைமில் அவர்கிட்ட போய்த்து உட்காந்து, சார் நீங்கள் சொன்னீங்களே என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ எந்த யூனிவர்சிட்டியில் அப்போ படித்தா இது உனக்கு விளங்க இல்லையான்ட்டு. நான் சொன்னேன், அந்த பக்கம் தலை வச்சியும் படுத்தில்லை சார் என்று சொல்லி. அப்போ சொன்னார், ஒன்றை தான் நான் தேடிக்கொண்டு இருந்தேன்ட்டு. அவர் யாருன்னு சொன்னால், இந்த எம்பிஏ செய்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டர்ப்ரனோரியை பற்றி முழு வேர்ல்டுக்கும் படித்து கொடுக்குறதுக்கு போகிற ஒரு ஆள் உண்டு. அவருக்கு ஏதோ நான் பைத்து அந்த தூண்டில் மாட்டின மாதிரி நான் பைத்து அவர்கிட்ட கேட்டு தான் எனக்கு ஒன்றைத்தான் தேவைன்னு சொல்லி அவர் சொன்னார். அடுத்த நாளைக்கு பிஐஎம்மில் இந்த பொரலையில் இருக்குது பிஐஎம் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இது, அங்கேக்கு வாங்க, நாளைக்கு ஏண்டு செமினார் ஒன்றுக்கு நீ அங்கே வான்னு சொன்னார். இனி அடுத்த நாள் திருப்பி நான் போனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 300-400 கார் இருக்கும். அவர் வெளியூரில் இருந்து வந்தால் ஒரு இது மாதிரி 2-3 மடங்கு இது ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு 400 பேர் இருப்பான். இவங்க இந்த 400 பேரும் யாருன்னு சொன்னால் ஒவ்வொரு கம்பெனிகள்டையும் சேர்மனும் மார்க்கெட்டிங் மேனேஜர் எல்லாம் டாப் ரேங்கில் இருக்கிறவங்க தான் அன்றைக்கி அந்த செமினாருக்கு வந்திருக்கிறோம். அப்போ வந்ததுக்கு போகிற அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் இவருங்களும் பேசுங்களேன்ட்டு. அப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தான் அன்றைக்கி நான் ஸ்டேஜை இது பண்ணுறேன். நான் சொன்னேன், எனக்கு பேசுகிறதுக்கு இயலாது, நான் பேசியும் இல்லை, ஆனாலும் நான் ஒரு சேலஞ்சை எடுக்கிறேன். லெட் தெம் ஆஸ்க் தேர் கொஸ்டின்ஸ், ஐ வில் ஆன்சர் இட். நீங்கள் வேண்டிய கேள்வியை கேளுங்க, நான் அதுக்கு பதில் தாரேன்னு சொல்லி ஸ்டேஜில் அண்டையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு இது தான் என்னட்டிக்கிற குவாலிட்டி. ஒரு நாளும் நான் என்றைக்கும் பயப்படுறது இல்லை. எனிதிங் மனுஷனுக்கு தானே எல்லாமே வாருது. மனுஷன் கேன் ஃபேஸ் எனிதிங், கேன் ஃபேஸ். அப்போ என் ஸ்டேஜுக்கு நான் எப்போ ஏறினேன்? ஆஃப்டர் 35 years ஐ காட் இன் டு த ஸ்டேஜ். பேசுகிறதுக்கு பழகினேன். ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் எங்கெங்கே வருவதோ அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாப்புல வி மஸ்ட் சேஞ்ச் அவர் செல்ஃப். நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா ஒரு லீடர்ன்றவர் என்னன்னா எப்போவுமே ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு. அப்போ அந்த லீடர் தீர்க்க வேண்டிய குவாலிட்டி ஒன்று தான் இந்த பேச்சாற்றல் இருக்கிற குவாலிட்டி, மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுற குவாலிட்டி, மற்றவங்களோட நெகோஷியேட் பண்ணுற ஒரு குவாலிட்டி. லீடர்ஸை யாரும் பிறக்கிறது இல்லை, லீடர்ஸ் எல்லாம் உருவாக்கப்படுறாங்க. அப்போ நாங்கள் லீடராக இருந்தால் எங்களை இன்னொரு ஆள் வந்து செய்ய மாட்டாங்க. வேணா மேக்கப்பை செய்வாங்க, பட் இன்ன குவாலிட்டி இருக்குது தட் யூ ஹாவ் டு பில்ட் இட் ஆன் யுவர் செல்ஃப். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தான் உங்களுக்கு உருவாக்கி கொள்ளணும். ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ். அந்த ஸ்டேஜில் ஏறி சொன்னேன், எஸ்
வேண்டிய கேள்வியை கேளுங்க, பேசுவோம் சார். அப்போ அன்றைக்கு வந்த தலையங்கம் வந்து பெட்டா பிஸ்னஸை பற்றி வந்திருந்தவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல், நான் ஒரு பெட்டா பிஸ்னஸ்மேன், என்கிட்ட தான் அந்த கேள்வி வந்துச்சு. அப்போ அங்கே என்னன்னு சொன்னால் மில்லியன் பில்லியன் டேர்ன் ஓவர் பெட்டாவில் நடக்குது. ஆனால் ஒரு சிக்னேச்சரும் இல்லை, ஒரு செக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா இனிஷியல் சொன்னால் நடக்குது. சரியா? அவங்க எல்லாம் சிஸ்டத்தில் போகிற ஆட்கள். அப்போ நிறைய கேள்விகள் வந்துச்சு. 2 அவருக்கு தான் பேச போனது, 4 அவர் எடுத்துச்சு. கடைசியாக அது சமரியை சொல்கிறார். அங்கே இருந்த ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார், மிஸ் ஃபவுஸ் மஹத்யா මම හරි සන්තෝසයි හරි ආඩම්බරයි ඔබතුමා. எல்லாருக்கும் සිංහල விளங்குமா? விளங்கு. ඔබතුමාගේ දියුණුව ගැන මම හරි ආඩම්බරයි හරි ආසයි. මම මෝඩ ප්‍රශ්නයක් අහනවා තරහ වෙනවදன்னு கேட்டார். நான் ஒரு மோட கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் கோவிப்பீங்களான்னு கேட்டார். என் ஒரு பொலிசி தான் நான் சொன்னேன், நான் கோவிக்கிறது என் ஒய்ஃபோட மட்டும்தான் எப்போவுமே. ஏன்னா அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான். என்ன கோபம் வந்தாலும் ஏசினாலும் பிடிச்சாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டாவே. அவன் ஒரு பொலிசி, நான் கோபம் எடுக்கிறது இல்லை, எடுத்தால் ஒய்ஃபோட மட்டும்தான். அவன் எங்கள்கிட்ட எங்களுள்ளுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு இது என்ன, ஒரு நாள் நாங்கள் கோபம் எடுக்கக்கூடாது. அது ஹராம்னு சொல்லுவாங்களே, ஐ மேக் தட் இன் மை செல்ஃப். நான் அந்த கோபத்தை ஹராமாக்கி கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு கோபத்தை அடக்கிறதுக்குரிய ஆற்றல் எங்களுள்ளுக்கு நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். ஒரு லீடராக இருந்தால் அவர்கிட்ட லீடர்கிட்ட இருக்க வேண்டிய நம்பர் 1 குவாலிட்டி ஏண்ட இதில் கோபத்தை இது பண்ணிக்கொள்கிறது. எது வந்தாலும் தாங்கிக்கொள்கிற, அதை அமைதியாக இது பண்ணிக்கொள்ளும். இது ஏன்னா கோபம் எடுத்தாங்கன்னா அதை சொல்லுவாங்களே, கண்ணாடி கூட்டிலேருந்து கல்லடித்த மாதிரி. நாங்கள் 1 செஞ்சால் அவங்க 9 செய்வாங்க, எங்களுக்கு நஷ்டப்படுத்துவாங்க. அப்போ நாங்கள் எப்போவுமே என்ன செய்யணும், கோபம் எடுக்கிறத இது பண்ணணும். அவன் என்ன சொன்னோம், ஒபத்துமா ஆண்ட நீங்கள் கேள்வி, அவர் என்னட்ட கேட்ட கேள்வி என்னண்டா, நீங்கள் நாளைக்கு இறந்து போனால் உங்களுக்கு குழி தோண்டக்குள்ளே, கபரு தோண்டக்குள்ளே உங்களோட வியாபாரத்துக்கும் கபரு தோண்ட வேண்டி வருமா? ஒபத்துமாட்ட வளஹாரனை கொண்டு ஒபத்துமாங்க வியாபாரிட்டத்து வளஹாரண்ட வைது என்று தான் கேட்டார். உண்மையிலே நான் இது வரைக்கும் சிந்திக்க இல்லாத ஒரு ஏரியா உண்டு. நான் அது வரைக்கும் திங்க் பண்ணவே, அதை பற்றி யோசிக்கிறதே இல்லாத ஒரு ஏரியா உண்டு தான் நான் கேட்டேன். அப்போ தான் என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஒன்று வந்துச்சு. அடி என்னைட்டு 1000 பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு ஒரு கபரு தோண்டக்குள்ளே இந்த 1000 குடும்பங்களுக்கு நான் 1000 கபரை தோண்டிட்டு மவுத்தாகிறதா, இல்லாட்டி அவங்கள வாழ வச்சுட்டு மவுத்தாகிறதா? இந்த இது அந்த ரீங்காரம்னு சொல்லுவாங்க, அது கேட்டுக்கொண்டே தான் இருந்துச்சு. ஃபைனலி ஐ டிசைடட், நோ, நான் ஒரு ஆள் மவுத்தாகிறதோடு இன்னும் 1000 பேருக்கு இல்லை, நான் 1000 பேரையும் வாழ வச்சுட்டு தான் நான் மவுத்தாகணும். நான் என்ன செஞ்சேன்னு சொன்னேன், அது வரைக்கும் நான் பெட்டாவில் ஒரு முதலாளி. ஐ ஸ்டார்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப். நான் என்ன மாற்றிக்கொள்கிறதுக்கு யோசித்தேன். அப்படின்னா நான் ஒரு முதலாளி லெவலில் இருந்து ஒரு சேர்மன் லெவலுக்கு என்ன மாற்றணும். முதலாளிக்கும் சேர்மனுக்கும் வித்தியாசம் என்னண்டா, முதலாளி அங்கிணைந்து கொண்டு நேரடியாக கட்டளை இடுவார், செய்வார், பார்ப்பார், எல்லாம் ஈப்பார். அவர் ஈக்கும் வரைக்கும் நடக்கும், இல்லாதாண்டைக்கு க்ளோஸ். சேர்மன்றது அப்படி இல்லை, அவர் பல ஆட்களை வச்சு கொண்டு செய்வார். அவர் ஈக்கோ மேலும் இல்லாமல் ஈக்கோ மேலும். அந்த நிலைமைக்கு என் வியாபாரத்தை மாற்றுறதுக்கு 4 வருஷம் போச்சு. 96லேருந்து 2000 வரைக்கும் அந்த வியாபாரத்தை நாங்கள் மாற்றுறதுக்கு. நான் இல்லாமல் என் வியாபாரம் நடக்கணுன்ற ஒரு நிலைமைக்கு வியாபாரத்தை மாற்றுறதுக்கு 4 இயர்ஸ் போயிடுச்சு. முதலாளி டு சேர்மன் 4 இயர்ஸ். அப்போ 2000 ஆகிருச்சு. அப்போ 2000 நான் என்ன செஞ்சேன்னுடா, அப்போ மை சன், என் ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு சொல்ல கிடைக்கல. எனக்கு 1வது 3வது 5வது பாய்ஸ், 2வது 4வது 6வது கேர்ள்ஸ். 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ், ஒட்டன் ஈவன். அப்போ எல்டர் சன் அப்போ தான் ஏல் முடிச்சுட்டு என் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தார். அப்போ அவருக்கு அந்த நான் இது யூனிவர்சிட்டி டிகிரி ஒன்றும் அடிக்க அனுப்பல. அவருக்கு நான் சொன்னேன் என்னென்னா, நீங்கள் வாங்க வந்து என்னோட இருங்கோ, என்னோட வியாபாரத்தை படிங்கோ, ஈவினிங் டைமில் நீங்கள்
சீமா கிளாஸுக்கு போகும். ஏன்னா என்னமும் ஒன்று எனக்குண்டு வந்தால் அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமென்றதுக்காக வேண்டி அவரை என்னோட கிட்ட வச்சுக்கொண்டு அவரை பழக்கி 98 அவர் வந்து சேர்ந்தார். 2000 வாரணத்துக்கு அவர் மெச்சுவர்ட். ஏன்னா ட்ரைனிங் சிஸ்டம் எப்படின்னா, இப்போ ஒரு வாகனம் ஓட்டுறேன்னா முதல்ல நான் அவரை பக்கத்தில் உட்கார வச்சு நான் ஓட்டுறது. கொஞ்ச நாள் போகிறதுக்கு அவருக்கு பழவிக்குது, உனக்கு ஓட்டையிலுமா, ஓ ரைட், அப்போ நான் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு ஓட்ட சொல்கிறது. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகிறதுக்கு விளங்குது, ஹீ கண்ட்ரோல், ஹீ நோ ஹவு டு வாட் இஸ் லிமிட், இதுகள் எல்லாம் விளங்குறதுக்கு ரைட். இப்போ நான் பின்னுக்கு உட்காந்து வரேன்னு உங்களுக்கு ரோட்டெல்லாம் தெரியும் தானே, தேவைண்டா என்னட்ட கேளுங்கன்னு நான் பின்னுக்கு உட்காந்து சொல்லிவிட்டு அவங்களும் ஓட்ட சொல்கிறேன். அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு 100% கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. நான் இல்லாமல் இவருக்கு ஓட்டையிலும்ன்றதுக்கு போகிறோம். நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்கள் ஓட்டுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், we must allow our children to take decision. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு சொன்னால் குடும்பத்தில் உள்ளவங்க, பிள்ளைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்லை, ஹஸ்பண்டாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்கள எலவ் பண்ணணும். முடிவு எடுக்கிறதுக்கு, தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எலவ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அதிகமான சொல்லுவீங்க, நாங்கள் செஞ்சு பார்த்து அது பழகிற நேரத்துக்கு அது தான் வர்றது எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதை ஷார்ட்டாக சொல்கிறேன்னா என்ன தெரியுமா, எவ்ரி பேட் ஜட்ஜ்மெண்ட், எல்லா தவறான முடிவுகள் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்போ நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறோம், அந்த முடிவு தவறாக போய்த்திச்சா, அது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு மேலே சிஸ்டர்ஸ் எல்லாம் மீக்கிறாங்க, ஒரு நாளைக்கு நினைக்கிறாங்க நீங்கள் இருங்க நான் டீ ஊற்றுறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் போய்த்து டீ ஊற்றுறாரு. எப்படி இந்த நாள் ஒய்ஃப் தானே ஊற்றுறேன், இன்றைக்கி நல்லா ஊற்றணும்னு சொல்லி என்ன சீனியும் கூட போடுறாரு, எல்லாம் கூட போட்டு ஊற்றிட்டு குடிச்சு பார்த்தா என்ன நடக்கும், குடிக்கலாம். ஏன்னா அவர் ஜட்ஜ் பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட் பிள்ளை. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அவர் எதிர்பார்த்தாரு, நல்ல டீக்கு 5 கரண்டி சீனி வேணும், அது வேணும், இது வேணும்னு ஜட்ஜ் பண்ணுறார். அவருடைய தீர்மானம் பிள்ளை, பேட் ஜட்ஜ்மெண்ட். அன்றைக்கு அவர் டிசைட் பண்ணுறாரு 5 கரண்டி சீனி தேவையில்லை. அப்போ செய்கிறதுக்கு விட்டா தான் தெரியும், இவ்வளோ நேரம் டீ குடித்ததுக்கு தெரியும், ஆனால் செஞ்சு பார்க்க இல்லையே. ஸோ வி மஸ்ட் அலவ் தெம் டு எவ்ரி ஒன் டு டூ இட் பை தெம் செல். அவங்களுக்கு செய்கிறதுக்கு விடணும், அப்போ தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்போ என்ன செஞ்சேன், என் பிள்ளைங்களோட என்னை மற்ற ஸ்டாஃபோடு சேர்ந்து என் பிள்ளைகளையும் விட்டன், என்னை ஒரு மகனை விட்டன், நீ இதை பாராப்பான்ட்டு. அது முட்டன் எப்படி, அண்டர் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன், இப்போ இவ்வளவோட இதுக்கு பிறகு நீங்கள் தான் இதை ரன் பண்ணணும், புத்தா ஓயாத்தாமல் மேக ரன் கராண்டோன்னு. அப்போ இப்போ 50 மில்லியன் டேர்ன் ஓவர் இருந்தால் இந்த 50 மில்லியன் டேர்ன் ஓவர் ஏண்டு நீ இல்லாமல் தானே நான் செஞ்சேன், இந்த 50 மில்லியன் செய்கிறதுக்கு நீ தேவையில்லை, இதுக்கு மேலே செஞ்சால் தான் ஓண்டன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்து தான் விட்டோம். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட கலட்டை காட்ட, அவங்களோட அபிலிட்டியை காட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த 50 செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு அவர் தேவையில்லை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, இதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு மேலால் செய்யணுன்ற ஒரு இதில் அவங்க ஒர்க் பண்ணாங்க. அவரோட அந்த டீமும் ஒர்க் பண்ணிச்சு. மாஷா அல்லாஹ் அந்த டீம் படிப்படியாக அந்த டீமை இது பண்ணினோம். இதே நேரத்தில் என் முதலாவது சன் வந்து இப்போ ஃபசால்ன்னு சொல்லி அவர் MBA குவாலிஃபைட். 2வது சன் வந்து நான் இண்டஸ்ட்ரீஸ் செய்கிறத சுட்டி நான் அவரை மொனாஷுக்கு அனுப்பினேன். எங்களோட நௌஃபல் பிரதர் வந்துக்கிறார் ஆஸ்திரேலியாவிலேருந்து, அவங்க தான் அவங்களோட என் 2 மகன் அங்கே வச்சு அவங்களோட வீட்டில் வச்சு தான் மொனாஷில் படிப்பிச்சாங்க. ஒரு ஆள் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர், அவர் தான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பார்க்குறாங்க. இன்னொரு ஆள் வந்து BBA முடிச்சுட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஃபாரிஸ்ன்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்டா, சில பெற்றோர்கள் இருப்பாங்க, தன்னை வியாபாரம் தன்னை கையில் இருக்கும், ஆனால் பிள்ளைங்களை படிப்பிச்சு எண்ணி எடுக்கிற சம்பளத்துக்கு அனுப்புவாங்க.
இங்கே எண்ணாமல் எடுக்கிற சம்பளம் சம்பாதிக்கிறது பெருசாக ஈக்குது. ஆனால் எண்ணி எடுக்கிற சம்பளத்துக்கு புள்ளவங்களை அனுப்புவாங்க. பரம்பரைக்கு அந்த வியாபாரத்தை கொடுக்குற நிலைமை எங்களோட சமூகத்தில் குறைஞ்சி கொண்டு வருது. இதுக்கு ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் உண்டு. ஏன்னா ஒரு தகப்பன் 10 பேரை படிக்க வச்சு ஒரு பிஸ்னஸால் 10 பேரை படிக்க வைக்கிறாரு, எல்லா கல்யாணம் காப்பு செய்கிறாரு. ஆனால் அந்த 10 பேரும் சேர்ந்து வேறு வேறு தொழிலுக்கு போகிறாங்க, இல்லாமல் இந்த வியாபாரத்துக்கு வராங்க. இல்லை, நிறைய விஷயங்கள் இதால் நடக்குது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் என்ன செஞ்சோம், எங்களோட புள்ளவங்கள்ட்ட இருக்கிற திறமைகளை வச்சு ஒரு ஆளை மேனேஜ்மெண்ட்டுக்கு படிப்பூட்டினோம், ஒரு ஆளை மேனுஃபேக்சரிங்குக்கு படிப்பூட்டினோம், ஒரு ஆள் சர்வதேச பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் லெவலில் எப்படி கொண்டு போயலும்ன்ட்டு இது பண்ணோம். இதே நிலைமையில் என் டாக்டர்ஸை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு கனவு ஒன்று தான். என் பரம்பரையிலையும் ஒரு டாக்டர்ஸ் இல்லை. என் உமா சொல்லுவாங்க, என் வாப்பா வந்து ஒரு ஆயுர்வேதிக் வெதுமாத்தியான்னு சொல்லி. எங்களுக்கு சரியான ஆசை, யாராலும் டாக்டர் ஒன்று இருந்தால் நல்லமுன்னு சொல்லி. இந்த ஆசை எங்கே வந்துச்சுன்னு சொன்னால், சுனாமி வந்துச்சு. அப்போ சுனாமிக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக நானும் என் குடும்பத்தோடு இந்த ஹில்ரு ஹாஜியார் வந்துக்கிறாங்க. அவரோட குடும்பமும் எங்களோட குடும்பமும் இங்கே போயிட்டு மூதூரில் போயிட்டு 2 வீக்ஸ் அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு வந்துச்சு, லேடீஸ் டாக்டர்ஸ், லேடீஸுக்கு லேடீஸ் வேணும் வைத்தியம் பார்க்குறதுக்கு. என்ன அங்கே இருந்த சூழல்களை பார்க்குற நேரத்துக்கு நாங்கள் எவ்வளோ வாய்ப்பு வசதியோடு இருந்தாலும் அவங்கள கிட்டவாகிறதுக்கு எங்களுக்கு இயலாது. அவங்களோட தேவைகள் பல, அவங்களோட பேசுகிறது பல ஈகிறது சுட்டி அந்த இடத்துல வச்சு சுனாமி டைமில் வச்சு முடிவொன்று எடுத்தோம். நானும் வைஃபும் இன்ஷா அல்லாஹ் எங்களோட மகளோட டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி அண்டையிலிருந்து அவருக்கு கொடுத்த இதொன்று என்னான்னு சொன்னால், நீங்கள் ஒரு டாக்டராக வரணும்னு சொல்லி அவரோட காதில் எந்த நேரமும் அந்த இதை சொல்லிக்கொண்டே தான் இருந்தோம். அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை எப்படி அச்சீவ் பண்ணலும், யூ ஹவ் டு அச்சீவ் வித் தட், நீங்கள் அதை காட்டணும்னு சொல்லி. இது நான் என்ன பேரண்ட்ஸுக்கு நான் இதை சொல்கிறேன். காரணம் என்னென்னா, நானும் என் ஒய்ஃபும் படிக்க இல்லை, டிகிரியும் இல்லை, ஓயிலும் இல்லை. ஆனாலும் எங்கள்கிட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கணும். லைஃப்பில் நாங்கள் விட்ட பிள்ளையை எங்கள்ட சமூகம், எங்கள்ட அடுத்த பரம்பரைக்கு கொடுக்கப்படாது. அந்த வகையில் பிள்ளைகளை இது பண்ணி என் டாக்டர் வந்து இப்போ மலேசியாவில் போய்ட்டு படிச்சுட்டு, பிறகு லண்டனுக்கு போய்ட்டு படிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து இங்கேயும் எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் எடுத்துகிட்டு இப்போ கட்டாரில் ஒரு பீடியாட்ரிஷியனுக்கு படித்து கொண்டிருக்கிறான் டாக்டர் வந்து. திருப்பி 2000 இதிலேருந்து என் புள்ளவங்களும் வந்தாங்க. புள்ளவங்களுக்கு பாரம் கொடுத்துட்டு நான் பிஹைண்ட் த சீன் இருந்தேன். என் பாலிசி அந்த நேரம் வியாபாரத்தை கொடுத்த உடனே அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கண்டிஷன் போட்டேன், என்ன இந்த டேர்ன் ஓவரை விட கூட டேர்ன் ஓவர் நீங்கள் செய்யணும். 1, 2, எனி சேஞ்சஸ் வாட் யூ வாண்ட் யூ கேன் டூ. உங்களுக்கு என்ன மாற்றங்கள் செய்யணுமோ நீங்கள் வேண்டிய மாற்றங்களை செய்யலும். அதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் தேவையில்லை. என்கிட்ட ஐடியா கேட்கலும், என்கிட்ட வேணும்டா யோசனை கேளுங்கோ, ஆனால் அதை செய்யணும்னு இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு ஏஜை பார்த்தா எங்களோட திங்கிங் பேட்டர்னுக்கும் இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸோட திங்கிங் பேட்டர்னுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நாங்கள் வாழ்ந்த காலம் இல்லை, இன்றைக்குள்ள காலங்கள் நிறைய சேஞ்ச் இருக்குது. அப்போ வந்தாங்க, அவங்க வந்து ஒரு சஜஷன் தந்தாங்க, சிங்களம் விளங்குந்தான்னு தாத்தி அப்பிட்ட அப்போ ட்ரேட்மார்க்கை மாறுக்கிறாண்டோன்னு. அப்படின்னா நாங்கள் எங்களோட குளோபுன்ற மார்க்கை இருந்துச்சு, இதை நாங்கள் மாற்றி வேறொரு பேரொன்று தான் போடணும்னு சொல்லி. அப்போ என்னோடு இருந்த பழைய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மேற்கொள்ளாண்ட பிஸ்ஸுய் இவ்வளோ காலம் 10-15 வருஷம் இது பண்ணின பேரை மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க, வானம்ட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க மாத்திரை நல்ல முட்டுன்னு. அப்போ என்னை பொறுத்தவரையில் ஒரு வாகனத்தை 2 பேருக்கு ஓட்டலுமா ஏலாது, ஒரு ஆள் தானே ஓட்டணும். ஸோ யூ கேன் டிசைட் இட்டுன்னு சொன்னோம். கடைசியில் அவங்க டிசைட் பண்ணாங்க, வி வாண்ட் டு சேஞ்ச் த நேம், நாங்கள் சேஞ்ச் நேமு மாற்றுவோம்னு சொல்லி.
அப்போ என்ன பேருன்றதுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. பேரை மாற்றோம்னா என்ன பேர்? ஆகவே நாங்கள் என்ன செஞ்சோம்டா, வேலை செய்கிற அவ்வளோ பேர்கிட்டையும் இந்த ஐடியாவை கொடுத்தோம். இப்படித்தான் நாங்கள் எங்களோட பேரை மாற்ற போகிறோம், நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு பேர் எழுதி தாங்கன்னு சொல்லி. இதை ஏன் அவங்கள்ட்ட சொன்னோம்டா, அப்போ தான் அவங்களுக்கும் அந்த ஓனர்ஷிப்புன்றது ஒன்றிக்குது. அப்பித் மேக்கே ஹவுல்கார், நாங்களும் இதில் பங்காளிகள்ன்ற நிலைமையை எப்போவுமே நாங்கள் உருவாக்கணும். எங்களோட வேலை செய்கிற இடங்கள்லேயும் தான், வீட்டிலேயும் தான், எங்களோட பிள்ளைகளையும் ஒரு பார்ட்னர்ஸ், பங்காளிகளாக தான் நாங்கள் எப்போவுமே பார்க்கணும். அப்போ அந்த ஓனர்ஷிப் அவங்களுக்கும் வரும். எல்லோரும் எழுதித்தான் தான் கடைசியாக அதிலிருந்து வந்த பேர் தான் அந்த ரெயின்கோன்ற பேர். ரெயின்கோ எப்போ பிறந்துச்சின்னா 2000 தான் ரெயின்கோ பிறந்துச்சு. அப்போ அதுக்கு பிறகு 2000 அவங்க அதை பாரம் எடுத்துக்கொண்டு அந்த நியூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோடு 2வது என் மொத்த மகனும் வந்து சேர்ந்தார் டிகிரி முடிச்சுட்டு. அப்போ அந்த டீம் வந்து 2000 எடுத்து செஞ்சு கொண்டு வந்தாங்க. செஞ்சு கொண்டு வந்து அவங்க அதுக்கு பிறகு எத்தனையோ அச்சீவ்மெண்ட்டுகள், எஸ்எல்எஸ் இருக்குது, ஐஎஸ் இருக்குது, இப்படி பல 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 அந்த 5S இருக்குது, எல்லா அவார்டுகளையும் அவங்களுக்கு எடுக்கிறது தான் டார்கெட். ஏன்னு சொன்னால், நாங்கள் எப்போவுமே வளர்கிற நேரம் நாங்கள் குவாலிட்டியாக வளரணும். குவான்டிட்டியாக வளர்கிறத விட குவாலிட்டியாக வளரணும். எப்போ நாங்கள் குவாலிட்டியாக வளர்கிறோமோ எங்களை நோக்கி எந்த நேரமும் ஆட்கள் எங்களை தேடிக்கொண்டே தான் இருப்பாங்க. எங்களை பற்றி எந்த நேரமும் இதான் அது சொல்லி நாங்கள் எப்போவுமே எல்லா நேரமும் ஒரு அப்பர் கிரேடில் தான் நாங்கள் எங்கள்கிட்ட இதை வச்சு கொண்டு இருப்போம். ப்ராஃபிட் எங்களுக்கு குறைஞ்சாலும் பரவாயில்லை, லாங் டேர்ம் சர்வைவல் தான் எங்களோட ரெயின்கோட ஒரு பிரதிபத்தின்னு சொல்லுவோமே, எங்களோட அந்த நோக்கம் அதாக தான் நீக்கும். அவை அந்த அமைப்பை வச்சு அந்த ரெயின்கோவை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு இருந்தோம். இதுக்கு முந்தி இருந்த எத்தனையோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த பழைய பேர்கள் எல்லாம் அழிஞ்சு புதிய பேர் தலை தூக்கி வர்றதுக்கு காரணம் வந்து எப்போவுமே நாங்கள் அந்த எங்களோட பிராண்டை எங்கே கொண்டு போகணுன்ற இது எங்களுக்கு ஈக்கணும். எங்களோட பேரை நாங்கள் எங்கே கொண்டு போகணும்ட்டு தமிழில் சொல்லுவாங்க, ஆலமரமும் இருக்குது வாழை மரமும் இருக்குது. தெரியுமா? வாழை மரம் தெரியுமா? ஆலமரம் தெரியும். வாழை மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வாழை மரம் இருக்குது, சுருக்க 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 வளரும், சுருக்க 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 செத்து போகும். ஆலமரம் அப்படி இல்லை, கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் வளரும், நீண்ட காலம் நிலைச்சி இருக்கும். நாங்கள் ஒரு நாளும் எங்களோட வியாபாரம் வாழை மரமாக இருக்கப்பட்டது, ஆலமரமாக இருக்கணும். அவை எப்போ நாங்கள் எங்களோட புகழை சல்லி கொடுத்து ஆட்களை வச்சு இது பண்ணி எடுக்கிறோமோ, நாங்கள் எங்களோட புகழை கூட்டிக் கொள்றதுக்காக வேண்டி ஈக்கிறது அந்த வாழை மரம் மாதிரி தான் போகும். அந்த வரும் கொஞ்ச நாளில் அழிஞ்சு போகும், ஈக்கிறது தெரியாது. நாங்கள் எப்பவும் ஆலமரம் மாதிரி தான் எங்களோட நிலைமையை கூட்டி கொண்டு போகணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏண்ட பாலிசியில் நாங்கள் எப்போ சமூகத்தை சுமக்கிறோமோ, நாங்கள் இல்லாத காலத்துக்கு சமூகம் எங்களை சுமக்கும். நாங்கள் லைஃப்பில் ஒரு பாலிசி வச்சுக்கொள்ளணும். நாங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நாங்கள் சமூகத்தை சுமக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷராக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். அப்போ நாங்கள் மறைஞ்சதுக்கு பிறகும் எங்களோட சமூகம் எங்களுக்கு சுமக்கும். இது எங்கள்கிட்ட ஈக்க வேண்டிய அந்த குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட ஈக்க வேண்டிய அந்த சித்தாந்தங்கள்னு சொல்லுவாங்க தமிழில், எங்கள்கிட்ட ஈக்க வேண்டிய ஒரு இதாக இருக்கணும். அந்த ஒரு குவாலிட்டி ஐ ஃபாலோ இட். நான் அதை என்னுள்ளுக்கு நான் அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணி கொண்டு வருது. ஆகவே அந்த அமைப்பில் பார்க்குற நேரத்துக்கு 2000 படிப்படியாக நல்ல அச்சீவ்மெண்ட் வந்து 2010ஆவது ஆண்டு வார நேரத்துக்கு நான் இல்லாமலே என் மேனேஜ்மெண்ட்டை செஞ்சு கொண்டு போகிற அளவுக்கு என்னை மற்ற ஆட்கள் ட்ரெயின் ஆகிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன்னா, ரிட்டையர்மெண்ட் ஆகி நான் வீட்டில் சும்மா இருக்கேன் இல்லை. நான் என்ன செஞ்சேன், புதிய புதிய பிஸ்னஸ்கள் எல்லாம் நான் ஆரம்பித்தேன். அவங்கள உள்ளுக்கு இருந்து அவங்களுக்கு அந்த மெயின் இதில் அவங்கள விட்டுட்டு
வேறு புதிய புதிய பிஸ்னஸ்கள் எல்லாம் ஒவ்வொன்றா எங்களோட கம்பெனி உள்ளுக்கே ஆரம்பித்து சரியா அது சக்ஸஸாக வர நேரத்துக்கு அதுக்கு புதிய புதிய கம்பெனிகளை திறந்து அதை வேறாக்கி விட்றது. அதுக்கு தேவையான லீடர்ஸை உருவாக்குறது, அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸை உருவாக்குறது, அதுக்கு தேவையான பல இதுகளை செஞ்சு ஒவ்வொரு பிஸ்னஸாக 2010 வர நேரத்துக்கு ஒரு பிஸ்னஸாக இருந்த பிஸ்னஸ் ஒரு 7-8 பிஸ்னஸ் ஆக்கி மாற்றி இது பண்ணிடும். அப்படி வர நேரத்துக்கு அல்லாட ஒரு இதுண்டு, ஐ ஹாவ் டு கோ ஃபார் அன் ஹார்ட் சர்ஜரி. ஒரு ஹார்ட் சர்ஜரி ஒன்றுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு. அதோடு நான் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்துக்கொண்டேன். யா அல்லாஹ், நான் வாழ்கிறது ஹைராக இருக்குமே தான் நீ என்னை திருப்பி அனுப்பிடு, ஷர்ராக இருக்குமே தான் நீ ஒன்றுட்டே எடுத்துக்கோ வேண்டாம். எனக்கு இதுக்கு பிறகு வாழ்ந்து வேலையில் என் லைஃப் ஷர்ராக இருக்குமே தான். இனி என்னை பொறுத்த வரையில் என் ஸ்டாஃப் இருக்கிறாங்களே 195 பேர் முஸ்லீம்ஸ், முஸ்லீம் அல்லாதவங்க தான். அல்லாஹ் பெரியவன். இந்த 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் என் ஸ்டாஃப் இன்னமும் ஸ்ட்ரைக்குண்டு ஒன்று இல்லை, யூனியனுண்டு ஒன்று இல்லை. ஏன்னா நானும் அவங்கள என் வேலைக்கார ஆட்களை பார்க்குற இல்லை. நான் எப்போவுமே அவங்களுக்கு கதைக்கிறது மகே துவே பூத்தே என்று தான் நான் அவங்கள கதைக்கிறது. ஏண்டா அவங்க இல்லாமல் நான் இந்த நிலைமைக்கு வளரல. எங்களோட ஒரு பாலிசி தான், நாங்கள் ஒரு நாள் நடிக்கிற இல்லை. எங்களோட கம்பெனி உள்ளுக்கு நாங்கள் யாருக்கு முன்னால் நடிக்கிற இல்லை, உண்மையாகவே நடந்து கொள்வது. அதுதான் இவ்வளவு எங்களோட வளர்ச்சிக்கு காரணமும் அதுதான். அன்றைக்கும் இன்றைக்கும் எங்களுக்கு வளர்ச்சிக்கு காரணம் ஏண்டா நாங்கள் எப்போவுமே பார்க்கணும், இங்கே தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க, ஆட்களை வச்சு வேலை வாங்குறவங்க இருப்பாங்க. நாங்கள் எப்போவுமே அவங்கள்ட்ட உண்மையாக நடந்து கொள்ளணும். அந்த உண்மை எப்படின்னு சொன்னால், ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கக்குள்ளே அளந்து கொடுக்குறதா? அளந்து கொடுப்பாங்களா? இல்லை. நிறுத்து கொடுப்பாங்களா? இல்லை. பிள்ளையோட தேவையை விட கூடுதலாக தான் தாய் எப்போவுமே ஒரு பிள்ளைக்கு பால் கொடுப்பான். இதே மாதிரி தான் நாங்கள் எங்களோட வேலை செய்கிற ஆட்களோடு நடந்து கொள்ளணும். எங்கே நாங்கள் வேலை செய்கிறோமோ எங்களால் ஏண்ட மேக்சிமம் நாங்கள் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், அவங்களால் ஏண்ட மேக்சிமம் சர்வீஸை அவங்க எங்களுக்கு தரணும். இதை நாங்கள் எப்போவுமே 2 வே, அவங்களுக்கும் இடையில் நாங்கள் இதை எப்போவுமே பேசிக்கொள்ளணும். வேலை செய்கிற ஆட்களாக இருந்தால் நாங்கள் நேரடியாகவே கூப்பிட்டு சொல்கிறது இதுதான். நீங்கள் நினைக்கலும் முஸ்லீம் இருந்தும் ஏன் இவ்வளோ காலம் இருந்து இவ்வளோ பிரச்சனை இல்லைன்னு. எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் அவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் எங்கள்கிட்ட முஸ்லீம் தான் என்னோட இருக்கிறான். என் ஹார்ட் சர்ஜரிக்கு போகிற நேரம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்களோட பன்சல்களிலிருந்து அவங்களோட ப்ரீஸ்ட்மாரை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து அவங்களோட இதில் பிரித்து நூலெல்லாம் கட்டணும் பிடிக்கணும்னு சொல்லி அவங்களோட பன்சலையில் இதெல்லாம் வச்சாங்க. ஏன்னா த லவ் வாட் தே எங்களோட இருக்கிற இறக்கது. ஏன்னா அவங்க அன்றைக்கும் தான் இன்றைக்கும் தான் எனக்கு நான் சம்பாதிச்ச சொத்தை விட அந்த என்னைட்ட வேலை செஞ்சு ரிட்டையர்டான புள்ளவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு சின்ன நாள்லேருந்து வேலைக்கு வந்தோம். அவங்களுக்கு காண்ற நேரம் அவங்க சொல்லலாம், புது மகத்தையோ ஒவ்வொன்று சாத்தமாய் மகே துவதான் தோஸ்தர கேனேக் லோய கேனேக். அவங்க சொல்கிறேன்னா நாங்கள் வந்து சின்ன சம்பளத்துக்கு தான் வந்தோம், ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகளை படிப்பிச்சு கல்யாணம் முடித்து நல்ல நிலைமையில் நாங்கள் ஈக்கிறோம்னு செல்கிற நேரத்துக்கு கேட்குற நேரத்துக்கு மனசில் இருக்கிற சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் லைஃப்பில் அச்சீவ்மெண்ட். பணம் ஈக்கும் பணம் போகும். அந்த லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் என்னண்டா, நாங்கள் 4 பேரை வாழ வச்சோம், அதுலேயும் குவாலிட்டியாக வாழ வச்சோம்ன்றது தான் இது. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை எங்களுக்கு லைஃப்பில் நாங்கள் எடுக்கலுமைந்தாண்டா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு நாளும் எங்கள்கிட்டேருந்து இல்லாமல் போடுது.
இன்றைக்கும் நிம்மதியாக கேளுமுண்டா, சந்தோஷமாக கேளுமுண்டா, நீங்கள் யாரும் நினைக்க வேணும் பணம் இருந்தால் சந்தோஷமாக கேளுமுண்டு, படிப்பு இருந்தால் சந்தோஷமாக கேளுமுண்டு, உங்களுக்கு டிகிரி இருந்தால் சந்தோஷமாக கேளும்னு நினைக்க வேணும். சந்தோஷம் எப்போ இருக்குமென்று சொன்னால், உங்களுக்காக வேண்டி கண்ணீர் விடக்கூடிய, உங்களுக்காக வேண்டி உங்களுக்கு நன்மை வந்தால் சிரிக்கக்கூடிய ஆட்கள், உங்களுக்கு துக்கம் வந்தால் உங்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அவங்களால தான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. என்னை பொறுத்த வரையில் அந்த உள்ளங்களை நான் இன்றைக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். என் வேலை செய்கிற இடங்கள்லேயும் தான், புழங்குற இடங்கள்லேயும் தான், நான் மற்ற என் லைஃப்லேயும் தான். அந்த அமைப்பில் என் லைஃப்பில் பெரிய ஒரு இதில் சர்ஜரிக்கு போகிறோம், நான் திரும்பி வந்ததுக்கு போகிறோம், நான் என் ஒரு முடிவென்று எடுத்துக்கொண்டேன் லைஃப்பில். இது கால வரைக்கும் நான் என் இந்த குடும்பத்துக்காக வேண்டி சம்பாதிச்சேன், வேலை செஞ்சேன். இதுக்கு பிறகு நான் என் லைஃப்பில் சமூகத்துக்காக வேண்டி வேலை செய்வோம்ன்ற ஒரு முடிவொன்று நான் எடுத்துக்கொண்டு 2010 என் லைஃப் அதிகமாக சமூக மேம்பாட்டுக்கான விஷயங்களில் என் காலத்தை நேரங்களில் செலவு பண்ணுற விஷயங்களில் நான் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறேன். இப்போ அண்மை காலங்களில் என் சொத்து சுகங்களையும் நான் பிரித்து கொண்டு எங்களுக்கு சமூகத்துக்கு என்னென்ன செய்யலும்ன்ற ஒரு நோக்கங்களோடு பல வேலை திட்டங்களோடு ஈடுபடுத்தி கொண்டு அதுக்காக வேண்டி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இப்போவுக்கு கடைசியாக ரத்மலானையில் ஒரு பில்டிங் ஒன்று வாங்கி அதை லைஃப் லைன் அகாடமின்னு சொல்லி ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் ஒரு ஹோட்டல் ஸ்கூல் உண்டு. வேறு படிச்சுட்டு வராங்களே யூத், ஏஎல்ஐ கேளும் ஓஎல்ஐ கேளும் எதாக இருந்தாலும் அவங்களுக்கு தொழிலுக்கு போகிறதுக்கான ஒரு தொழிலை படித்து கொள்றதுக்கான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்த இது பண்ணுறது, அதில் வேலை இதுகள் நடந்து கொண்டு இருக்குது. இனி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2-3 மந்தில் அந்த வேலை முடியும்னு நினைக்கிறேன். இனி ஓவராலாக லைஃப்பில் அண்டைக்கும் இண்டைக்கும் பார்க்குற நேரம் என்னோட கொழும்புக்கு வந்த பல முதலாளிமார் இருக்கிறாங்க, என்னை விட பணம் சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க, என்னை விட நல்ல செல்வத்தோடு செல்வாக்கோடு எல்லா உள்ளவங்களும் மீக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்த இது என்னண்டா, நல்ல குடும்பம், நல்ல சூழல், நல்ல அமைதி, நல்ல சந்தோஷம். இன்றைக்கு வரைக்கும் நான் 68 வருஷமாகுது, சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எவ்வளோ காலம் வாழ்வேனோ தெரியாது, அல்லாஹ் போதுமானவன். இனி அந்த நிலைமையில் தான் நான் இது மாதிரி உங்களோட முண்டைக்கு வந்து சந்தித்து பேசுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கேட்ட உடனே நான் அதுக்கு ஓமுன்னு சொன்னேன். காரணம் என்னன்னு சொன்னால், என் அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் ஒன்று. 2, நீங்களும் சமூகத்தை சுமக்கக்கூடிய மக்களாக வாழணும் வளரணும்ன்ற என்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த அடிப்படையை வச்சுட்டு தான் நான் இன்றைக்கு உங்களோட இந்த இடத்துக்கு வந்து இந்த இதுக்கு உங்களோட ஈடுபடுறதுக்கு வந்தேன். முதலாவது அந்த சமூக ஈடுபாடுகளை என்னன்றதை பற்றி இந்த பார்வை எப்போவுமே எங்களோட சமூகத்தில் இனிஷியேட்டர் தான் சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை ஆரம்பிக்கிற ஆட்கள் குறைவு, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. எப்போவுமே எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால், ஒரு வியாபாரமோ ஒரு சமூக விவகாரமோ சக்ஸஸ் ஆகணும்னா நாங்கள் எப்போவுமே ஏரோப்ளேன் வியூவில், பேர்ட் வியூன்னு சொல்லுவோம், அந்த பேர்ட் வியூவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கு சமூக ஈடுபாடுகள், சமூக விஷயங்கள் எல்லாம் அந்த கிட்ட பார்வையில் வச்சுக்கொண்டு அவங்க திட்டமிடுறாங்க, செயல்படுறாங்க. அதனால வளர்ச்சிகள் குறைவு. என்னோட ஒரு டீம் ஒன்று இருக்கிறாங்க, நிறைய பேர். அப்போ அவங்க எல்லாருடைய வியூ என்னன்னு சொன்னால், நாங்கள் எது ஆரம்பித்தாலும்
இலங்கையில் உள்ள முழு சமூகமும் எப்படி நலம் பெறுற அளவுக்கு இந்த திட்டங்களை ஆரம்பிக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு கூட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு மட்டுமல்ல, முழு சமூகமும் எப்படி இதால நன்மை பெற இயலும் என்ற அமைப்பை வச்சிருக்கான். இந்த நுழைவு பாக்ஸாக இருக்கலாம், இந்த டேவிஸ் லோனாக இருக்கலாம், இன்னும் இது மாதிரி பேர் குறிப்பிடப்படாத பல பல விஷயங்கள் ஈடுபடுத்தி கொண்டு எங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் காரணம் லாங் டேர்ம் வியூவில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதுக்குள்ள ரிசல்ட் உடனே எங்களுக்கு பார்வைக்கு ரிசல்ட் தெரியாது, ஆனால் அது வியூ லாங் டைம். உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தா ஒரு துள்ளி தண்ணி நிலத்துல விழுந்தா என்ன ஆகும்? அது மண் அப்படியே எடுத்துக்கொண்டு, அதே துள்ளி அந்த மலத்துள்ளி ஒரு விதையில விழுந்தா என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல அந்த விதை முளைக்கும். அதே தண்ணி ஒரு துள்ளி ஒரு முத்துல விழுந்தா என்ன ஆகும்? ஒரு முத்தா வரும். ஆகவே நாங்க எல்லாரும் பார்க்கணும், இது என்ன, எதுல எங்களுக்கு பெரிய ரிசல்ட் இருக்குது, சமூகத்துக்கு எதுல அதிகமான நன்மை இருக்குது, அந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதா நாங்க எங்க சமூகத்தில் உள்ளவங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் ஐடியாவும் இந்த வசதி படைச்சவங்களுக்கு இந்த துறைகள்ல வழிகாட்ட வைக்கலாம். அந்தந்த துறைகள்ல உங்களோட கால நேரங்களில் ஈடுபாடுகள் செலவுகளை பண்ணுங்கன்னு சொல்லி இது படுத்துறது ப்ரொஃபஷனல்ட கடமை. அதே மாதிரி செல்வந்தர்களோட கடமை சமூகத்துக்கு தேவையான லாங் டேர்ம் இதில் என்னென்ன அமைப்புகள் தேவையோ அதுக்கு தேவையான வாய்ப்புகளை, அதுக்கு தேவையான அந்த திட்டங்களில் அவங்களோட கால நேரங்களில் அனுபவங்களை ஈடுபடுத்தி அதுக்கு சமூக மேம்பாட்டுக்கான ஒரு பணி செய்ய வேண்டும்ன்றது தான் பிரதர் கேட்ட அந்த கேள்வி கொண்டு. ரெண்டாவது, இந்த பிரதர் கேட்டார், லைஃப்ல கஷ்டமான நேரங்களில் எப்படி முடிவு எடுத்தீங்க? லைஃப்ல ஆகவே கஷ்டமான காலம் தான் சின்ன காலம். ஏன்னா எங்களை நான் சொல்றது என்னன்னா, அந்த காலத்துல நாங்க எங்களை காப்பாற்றோம்னா அதை விட கஷ்டம் ஒன்று இல்லை. ஒரு மனுஷனுக்கு தின்றதுக்கு இல்லை, உடுக்கிறதுக்கு இல்லை, ஸ்கூலுக்கு போனா அடிப்பட்ட காலம் ஏறாடும். என்ன புஸ்தகம் இல்லை, பென்சில் இல்லைன்னு கிளாஸ் விட்டு வெளியே போனது எவ்வளவோ காலம். ஏசி கேட்டது, அடிப்பட்டது, கிழிஞ்ச உடுப்பு உடுத்துக்கொண்டு போயிட்டு இது படிக்கிறது, அது மாதிரி கஷ்டம் நான் நினைக்கல வேற ஒரு காலத்திலே பட்டிருக்கேன். அதுக்கு போற வியாபாரத்துல அங்க இங்க வந்த கஷ்டம் எல்லாம் ருபீஸ் அண்ட் சென்ஸுக்கு வந்த கஷ்டம். ருபீஸ் அண்ட் சென்ஸ் தான் தெரியுதானே, கொஞ்சம் அப்படி செஞ்சா லாபம், இப்படி செஞ்சா நஷ்டம். இது தட் இஸ் நாட் தி ப்ராப்ளம். அது ஒரு கஷ்டமே அல்ல. எங்களுக்கு லாபத்துல குறையும் இது வரும். மனுஷன்ல கஷ்டம் ஆரம்ப காலத்துல பட்ட கஷ்டங்கள்ல இதோட ஒப்புடுற நேரத்துக்கு இதுக்கு பிறகு வர ஒரு கஷ்டமுமே நத்திங்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே அது கஷ்டம் இல்லை. அது அந்த அமைப்புல தான் நாங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறோம். அதான் அந்த பிரதர் இதுக்கு எனக்கு தரக்கூடிய பதில் உண்டு. அந்த எங்களோட யக பிரதர் ஒன்று கேட்டார், என்னோட இருந்த மற்ற பெட்டாவில் இருந்த சகோதரர்கள் இப்ப எப்படி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்று செல்லும், என்னோட இருந்தவங்க, படித்தவங்க, இருக்கிறவங்க நிறைய வியாபாரி பேர் அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரே காரணம் they don't want to change it. அவங்களுக்கு அவங்கள மாற்றி கொள்றதுக்கு புரியல, மாறணும்ன்ற ஆசை இல்லை. உண்மையில சொன்னா இப்போ சில நேரங்களில் ஊருக்கு போனால் நான் என்னோட படித்த சில கிளாஸ்மேட்டை மீட் பண்ணுறது, சந்திச்சா ஹாஜியார் உங்களோட ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டேன். ஏஜென்ட்டுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்ன நம்பர் சொன்னா, மகன் இங்கே வாங்க இதை போட்டு தாவே இருந்துவாங்க. ஏன்னா இன்னமும் ஒரு ஃபோன் நம்பரை போட்டு போகிற அளவுக்கு they are not changed. அப்போ ஏழ வயசு 68, ஸ்டில் ஐ ஆம் லேர்னிங். எனக்கு வீட்டுக்கு கம்ப்யூட்டர் படிச்சு தராங்க, ஃபேஸ்புக் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்டில் ஐ ஆம் லேர்னிங். கபருக்கு போகிற வயசு, இதுக்கு போகிறோம் படிக்கணுமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏட்டா ஏட்ட வியாபாரத்தை பொறுத்தவரையில் நான் படிக்கணும். காரணம் என்னன்னா, எங்கள்கிட்ட புள்ளவங்க என்ன சொல்றது தெரியுமா, தாத்தி அபிமே ரெலேக்கா துவன்
තාත්ති නිසා අපිට පරදින්නත් බෑ. තාත්තිව දාලා යන්නත් බෑ. விளங்கிச்சா? உங்களுக்கு தெரியாதால எங்களுக்கு தோத்து போவோமே இல்லை, ஆனால் உங்களை விட்டுட்டு போவோமே இல்லை. அப்படி நீங்க என்ன செய்யணும்? நீங்க எங்களோட வரணும். அந்த வர என்ன அறிவுல நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் முந்தி கணக்கு புள்ள வச்சு கணக்கு எழுதி நான் தான் எனக்கு அந்த 5 வகை பேலன்ஸ் ஷீட் எல்லாம் அந்த கணக்கு புள்ள எழுதி கொண்டு தருவார். புள்ளவங்களுக்கு பாடம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த கணக்குகளை கொண்டாரு. இப்போ கணக்கு புள்ள இல்லை, டேடி கணக்கு எழுதுறதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் படிங்க, நான் உங்களோட கம்ப்யூட்டர்ல எல்லா அவ்வளவு அக்கௌண்ட்ஸும் நீக்குது. ஒரு காலத்துல நான் புள்ளவங்களை படிப்பிச்சேன், இப்ப புள்ளவங்க என்ன படிக்கிறாங்க. ஆகவே நாங்க காலத்துக்கு ஏத்தாப்புல நாங்க எங்களை மாத்திக்கொள்ள இல்லைன்னு சொன்னாங்க. வியாபாரமும் அப்படித்தான். வியாபாரம் போற போக்குக்கு நாங்க வியாபாரத்தை மாத்த இல்லைன்னு சொன்னா வியாபாரம் எங்களை விட்டு போயிடும். அதுதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு நடக்கும். அவங்களுக்கு அந்த சேஞ்ச அவங்கள காலத்துக்கு ஏற்றாப்புல அந்த சேஞ்ச செய்யாம இருக்கிறதால அவங்க கழுவிப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு போயிடுறாங்க. ஆகவே காலத்துக்கு ஏற்றாப்புல நாங்க எங்களையும் மாற்றிக்கொள்ளணும், வியாபாரத்தை மாற்றிக்கொள்ளணும், எங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்ளணும். எஸ், நாங்க இன்றைய சூழ்நிலையில நாங்க வியாபாரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். முந்தைய காலத்தை விட இப்போ உள்ள காலம் சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. ஆகவே நாங்க இதுல சக்சஸ் ஆகணும்னா நாங்க என்ன செய்யணும் தான் அவனோட கேள்வியில சாராம்சம். என்ன பொறுத்தவரையில எங்கட வியாபாரி 100க்கு 98 பேருமே என்ன செய்யறா, அவங்களோட அறிவை கொண்டு வியாபாரம் பண்ண பார்க்கறாங்க. அவங்களோட அறிவை கொண்டு எந்த ஒரு வியாபாரத்தை படிச்சு செய்யணும்ன்ற இது they do by trial and error. அவங்க ட்ரை பண்ணி வராங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா ஃபெயில் ஆகிற சான்ஸ் அவங்களுக்கு கூட இருக்குது. ஒன்று நிறைய அவங்களுக்கு ஒப்ஸ்ட்ரக்கிள்ஸ் வருது. ஒப்ஸ்ட்ரக்கிள்ஸ் நிறைய அவங்கள சமாளிக்க இல்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் செல்லுவோம், இப்போ நான் நிறைய அந்த பிஸ்னஸ் செமினார் நடத்துறது ஜாமியா நலிமியாவில். அதுக்கு வார 100க்கு 90 பேர் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வியாபாரம் பண்ணிப்பாங்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வியாபாரத்தை பத்தி படிச்சு வந்தவங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க. அப்போ 30 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அவங்களாவே படிச்சு செஞ்சாலாம மற்ற ஆட்கள இதை பாவிக்கல. அப்படின்னு சொன்னா எங்களோட ஃபெயிலியருக்கு காரணம் தண்ட மூளையை மட்டும் பாவிக்கிறாங்க, மற்றவங்களோட மூளையை வியாபாரத்துக்காக வேண்டி பாவிக்கிறாங்க. இல்லை, மற்றவங்க உடம்ப பாவிக்கிறாங்க, மூளையை பாவிக்கிறாங்க. அது கிளியர் விளங்கிச்சா? அதாவது மற்றவங்களோட யோசனையை கேட்டு எங்களோட வியாபாரத்தை எப்படி மற்றவங்களோட கோஆபரேஷன் எதுக்கு வேணும்னா வேலை செய்த ஆட்கள் எல்லாரும் உடம்பாகத்தான் வேலை செய்யணும். மூளையால வேலை செய்த ஆட்கள் அவங்களுக்கு தேவை. பெரிய கம்பெனி எல்லாம் மூளையால வேலை செய்த ஆட்களை தான் எடுக்கலாம். அப்பதான் சக்சஸ். அப்ப நாங்க சக்சஸ் ஆகணும். இந்த ஃபியூச்சர்ல என்ன செய்யணும்னா we have to learn. நாங்க படிக்கணும். அந்த துறை சார்ந்த எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த துறை சார்ந்த அறிவோடு நாங்க வளரணும். அப்பதான் we can grow. என்ன துறைக்கு போனாலும் பரவாயில்லை. பேக்கரிக்கு போனா பேக்கரி செய்றீங்களா, ஹோட்டல் செய்றீங்களா, go for the bakery course. ஹோட்டல் செய்றீங்களா, அந்த கோர்ஸுக்கு போங்க, போயிட்டு படிங்க. எந்த துறையா இருந்தாலும் அந்தந்த துறை சார்ந்த அறிவை நீங்க எப்ப கூட்டிக் கொள்றீங்களோ வேற உங்களுக்கு நிறைய வளர்றதுக்கான சான்ஸ். கவலையோடு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், எங்கிட்ட வியாபாரி மாதிரி யாரும் படிக்கிறாங்க இல்லை. Knowledge Box, the value-based media network.